வணக்கம். இது ராஜ் தொலைக்காட்சியின் தேர்தல் களம் 2019. இன்றைக்கு நம்முடைய மாநிலத்தை பொறுத்தவரை என்ன நலன்கள் கிடைத்தன? குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் கடந்த 5 ஆண்டு காலமாக தமிழகத்திற்கு என்ன திட்டங்கள் கிடைத்தன, எவ்வளவு நிதி கிடைத்தது, மக்கள் எப்படி பார்க்கிறார்கள்? அது மட்டுமல்ல, அதற்கு முன்பாக 10 ஆண்டு காலம் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி நடந்திருக்கிறது காங்கிரஸ் தலைமையில். அதில் தமிழகத்தில் அமைச்சரவையிலும் இடம் பிடித்திருந்தார்கள். அதன் மூலமாக என்ன திட்டங்கள் தமிழகத்திற்கு கிடைத்தன? மக்களுடைய பார்வையில் இந்த 15 ஆண்டுகால ஆட்சியின் அடிப்படையில் வாக்களிக்க போகிறார்களா, அல்லது தற்போது இருக்கக்கூடிய பிரச்சனைகளின் அடிப்படையில் மக்கள் இந்த தேர்தலை அணுகப் போகிறார்களா? பங்கேற்று விவாதிப்பதற்காக காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு செல்வ பெருந்தகை அவர்கள் வந்திருக்கிறார். அடுத்ததாக ஆளும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் திரு பெரோஸ் காந்தி அவர்கள் தன்னுடைய வாதங்களை எடுத்து வைக்க போகிறார். இந்திய விவசாயிகள் சங்கத்தின் செயலாளர் திரு நல்லசாமி அவர்கள் வந்திருக்கிறார். விவசாயிகள் பிரச்சனை எந்த அளவிற்கு இன்றைக்கு தீவிரமாக இருக்கிறது என்று அவரும் தன்னுடைய கருத்தை எடுத்து வைக்க போகிறார். அது மட்டுமல்ல, பொதுமக்களில் ஒரு சிலர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று தங்களுடைய கருத்துக்களை, கேள்விகளை இந்த நிகழ்ச்சியில் வைக்க போகிறார்கள். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் போகலாம். வணக்கம் சார். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்திற்கு நாங்கள் பெற்று தந்தது என்றால் என்ன சொல்லி இந்த தேர்தலில் வாக்கு கேட்டுட்டு இருக்கீங்க? எந்த விஷயங்கள் எடுத்துக்கொண்டாலும் இந்தியாவில் இடைத்தரகர்கள் இல்லாமல் நடந்ததே கிடையாது. இப்படி ஒரு வரலாற்றை மாற்றி அமைத்தது தான் பாரதிய ஜனதா அரசு. அதனால தான் எல்லா திட்டங்களிலையும் நேரடியாக அரசாங்கமே சில ஒப்பந்தங்களை போட்டு அதில் இடைத்தரகர்கள் இல்லாமல் பார்த்துக்கொண்டு. தமிழகத்தில் எடுத்துக்கொள்வோம். இன்றைக்கு நாங்கள் ஆளுகின்ற மகாராஷ்டிராவில் கூட இன்றைக்கு முத்ரா கடன் திட்டத்தை தமிழகத்தை விட கம்மியாக தான் நான் வழங்கியிருக்கிறோம். இதுவே நாங்கள் ஆளுகின்ற மாநிலம் கிடையாது, வேறு இயக்கங்கள் மாநில கட்சி ஆளுகின்ற மாநிலம் என்றால் ஒரு தனி இல்ல, அது சில வாதங்கள் வைக்கிறார்கள், அதற்காக அது உதாரணமாக சொல்றேன். அதே மாதிரி முத்ரா கடன் திட்டத்தில் 1,96,00,000 நபர்களுக்கு தமிழகத்தில் மட்டும் கடன் வழங்கியிருக்கிறோம். கிட்டத்தட்ட அந்த வாக்காளர்களை கூட நாங்கள் வாக்கு வங்கியாக மாற்றுகின்ற சூழ்நிலையை நாங்கள் உருவாக்கவில்லை. நீ கஜா புயலில் சொல்றாங்க நீங்க 12,000 கோடி கொடுக்கல, 10,000 கோடி. 75,000 கோடியை தொழில் தொடங்குவதற்காக ஜாமீனே இல்லாமல் தமிழகத்துக்கு கொடுத்துருக்கோம். இதை நீங்கள் ஆய்வில் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். இப்போ சென்ற தேர்தலில் 2014 ஒரே தொகுதி தான் பாரதிய ஜனதா வெற்றி பெற்றது, கன்னியாகுமரி. இன்றைக்கு கன்னியாகுமரியில் 40,000 கோடிக்கு உள்ள திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு விட்டன, முடிக்கப்பட்டு விட்டன. 50,000 கோடிக்கு மேல் திட்டங்களை துவக்கி வைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி கழிப்பறைகள் கட்டுகின்ற இந்தியா முழுவதும் சுதந்திர இந்தியாவில் சுகாதாரத்தை பற்றி ஒரு தலைவர் பேசியிருக்கிறார் என்றால், ஒரு பிரதமர் பேசியிருக்கிறார் என்றால் அது நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான். தமிழகத்திற்கு இத்தனை பலன்கள் கிடைத்ததா உங்களுடைய பார்வையில் எப்படி இருக்கு? கன்னியாகுமரியில போய் பார்த்தா தான் தெரியும் 40,000 கோடிக்கு வேலை நடந்திருக்கா இல்லையான்னு. நான் இப்போ கூட கடந்த வாரம் அங்கே போயிட்டு வந்தேன். எந்த சாலைகளும் இன்னும் முழுமையாக நிறைவேறவில்லை. குளச்சல் துறைமுகம் வேலை பார்க்குறேன்னு சொன்னாங்க, அதுவும் நிறைவு பெறவில்லை. விழிஞ்சம் கப்பல் போக்குவரத்து துறைமுகம் அமைக்கிறேன்னாங்க, அதுவும் வழக்கில் இருக்குது, நிறைவேறாமல் இருக்குது. எல்லாம் அறகுறையாக தான் இருக்குது, எதையும் முழுமை பெறாத பணிகள் தான் அங்கே நடந்துகிட்ருக்கு. இப்போது இவர்கள் என்னென்ன சொல்லி ஆட்சிக்கு வந்தார்கள், எதை செய்திருக்கிறார்கள், இது 2 விஷயம் தான் நம்ம பார்க்கணும். கடந்த 2014ஆம் ஆண்டு தேர்தலில் நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்த வாக்குறுதி, விவசாயி முன்னாடி உட்காந்துருக்கார், விவசாயிகள் சங்க தலைவர், அவருக்கு தெரியும் விவசாயிகளுடைய வருமானம் இரட்டிப்பாக்கப்படும் சொன்னார். காங்கிரஸ் மேலே அவ்வளோ பெரிய குற்றச்சாட்டுகள் வச்சுங்க. 10 வருஷமாக ஆண்டாங்க, விவசாயிகளுக்கு ஒன்றுமே செய்யலை, வெகுஜன மக்களுக்கு ஒன்றுமே செய்யலை, இளைஞர்களுக்கு செய்யலை, பெண்களுக்கு செய்யலை, ஊனமுற்றோர்களுக்கு செய்யலைன்னு சொன்னாங்க. இந்த குற்றச்சாட்டை வைத்துவிட்டு நாங்கள் வந்தால் என்னென்ன செய்வோம்னு சொன்னாங்க. அவர் தான் சாட்சி. வந்த உடனே விவசாயிகளுடைய மடியில் தான் கையை வச்சார். இப்போ அதே விவசாயிகளுக்கு அவர்கள் வாங்கும் கருவிகளுக்கு, பொருட்களுக்கு, மருந்துகளுக்கு இப்போ ஜிஎஸ்டின்னு ஒன்று கொண்டு வந்தேன். ஜிஎஸ்டி எங்கே தான் இல்லைன்னு தெரியாது. விவசாயிகள் மேலே ஜிஎஸ்டி கொண்டு வந்த ஒரே அரசு பிஜேபி அரசு தான். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒரு வாக்காளர்களுக்கும் வெளிநாடுகளில் இருக்க கருப்பு பணத்தை கொண்டு 15 லட்சம் ரூபாய் கொடுப்பேன்னு சொன்னாங்க. அது கரெக்டாக ஆண்டுகள் வரும்போது, கேள்விகள் வரும்போது இது ஒரு ஜும்லா அப்படின்ட்டாங்க. நாங்கள் தமாஷுக்கு சொன்னோன்ட்டாங்க. நிதின் கட்காரி
நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று தெரியாது, வெற்றி பெறுவோம் என்று தெரிந்திருந்தால் சொல்லியிருக்க மாட்டோம். மகாராஷ்டிராவில் ஒரு கூட்டத்தில் சரி, சொல்லியிருக்கேன். இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை இல்ல, ஏமாற்றி நான் என்ன சொல்றேன், இப்போ முத்ரா வங்கின்னு சொன்னார். 2 கோடி மொத்தம் நம்ம மக்கள் தொகையில் ஏறக்குறைய 30 விழுக்காடு லோன் கொடுத்ததா சொல்றாரு. எவ்வளோ பேர் பெற்றாங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு அது மாதிரி முத்ரா வங்கியில் 2 கோடி பேருக்குலாம் கொடுக்கல வங்கி கடன். 2வது என்ன சொன்னாங்க, கருப்பு பணத்தை கொண்டு வரேன்னாங்க. கருப்பு பணத்தை ஏன் கொண்டு வரல? எதுக்கு, என்ன காரணம், எதற்காக இந்த வாக்குறுதி? எங்க கிராமத்தெல்லாம் போய் கேட்டா எங்களுக்கு எங்க கட்சிக்கு வாக்களிக்க மாட்டேன்னாங்க. என்னன்னு கேட்டா, நீங்க வந்தா 17 லட்சம் கொடுப்பீங்களா? தேர்தல் அறிக்கையில் அது இருக்கிறது, ஆனா நடைமுறைக்கு ஏன் வரவில்லை என்ற கேள்வியை தான் சுதந்திரத்திற்கு பிறகு தன்னுடைய கணக்கில் இருக்கின்ற பணத்தை எடுக்க முடியாமல் தெருவில் திரிந்தவர்கள் தான் நம்முடைய மக்கள். இதை செஞ்சது தான் பிஜேபி அரசு. என்னுடைய பணம் வங்கியில போய் எடுக்க முடியல, என்னுடைய பணத்தை ஒரு சேமிப்பு தொகை வச்சிருக்கேன், மினிமம் பேலன்ஸ் இல்ல அப்படின்ட்டு அதை வங்கி எடுத்துக்குது. இது எந்த காலத்துல நடந்துச்சு இதெல்லாம்? நல்லுசாமி சார், விவசாயிகளின் பிரச்சனை என்பதை ஏன் நாம் முக்கியமாக விவாதிக்க வேண்டி இருக்கிறது என்றால், அவர்களை இந்த சமயத்தில் வாக்கு வங்கிகளாக பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்குவோம் என்ற ஒரு வார்த்தையை நீங்க நம்பி வாக்களித்தீர்களா? எப்படி விவசாயிகள் உண்மையில இந்தியா முழுவதும் எப்படி பார்த்தாங்க இந்த ஒரு கருத்தை? விவசாயிகளுடைய வருவாயை இரட்டிப்பாக்குவோம் என்பது ஒன்றுல தான் இருக்கு. சம்பள கமிஷன் பரிந்துரையை ஏற்று அரசுகள் நடைமுறைப்படுத்துவதைப் போல என்றைக்கு விவசாய கமிஷன் பரிந்துரையை ஏற்று செயல்படுத்துகின்றார்களோ அன்றைக்குத்தான் விவசாயிகளுடைய வருவாய் இரட்டிப்பாக்கப்படும். இலவசம், மானியம், சலுகை, கடன் தள்ளுபடி, காப்பீடு, நிவாரணம், வருமான வரி விலக்களிப்பு போன்ற சலுகைகளால் விவசாயிகளுடைய தன்மானமும் சுயமரியாதையும் சிதையுமே ஒழிய வருவாய் கூடாது. 2004 விவசாயிகளுடைய தற்கொலை கூடுச்சு. அப்போ காங்கிரஸ் அரசு, மன்மோகன் சிங் பிரதமர், அப்போ ஒரு விவசாய கமிஷன் போடுறாங்க. 2006 அறிக்கை கொடுத்துட்றாங்க. அப்போதைய அரசு கிடப்பில் போடுறாங்க. 2014 தேர்தலின் போது மோடி அவர்கள் பிரச்சார கூட்டத்தில் பேசுறாங்க, நாங்க ஆட்சிக்கு வந்தா விவசாய கமிஷன் பரிந்துரையை நடைமுறைப்படுத்துவோம். 5 ஆண்டு முடிய போகுது, அவரு கண்டுக்கல. ஆக இந்த 2 பேருமே பார்த்தீங்கன்னா கண்டுகொள்ளா போக தான் கடைப்பிடிக்கிறாங்க. விவசாயிகளுடைய வருவாயை இரட்டிப்பாக்க வேண்டுமேயானால் இந்த ஒன்றை தவிர வேறு எதுவுமே கிடையாது. 2வது, இது பாராளுமன்ற தேர்தல். வெள்ளக்காரர் நாட்டு விட்டு வெளியே போகும்போது நாட்டுக்கு ₹1 கடன் கிடையாது, கையிருப்பு வச்சிருந்தாங்க. அன்னைக்கு 1947 ₹1 ஒரு அமெரிக்க டாலர். இன்னைக்கு ஒரு அமெரிக்க டாலருக்கு ₹72 கொடுக்க வேண்டியது இருக்குது. இதுதான் 72 ஆண்டு கால ஆட்சியினுடைய சாதனை. இந்த தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு உங்க தலையில, என் தலையில, இவங்க தலையில 53,000 கடன் வச்சிருக்காங்க. அதுபோக மத்திய அரசு 1 லட்சத்துக்கு மேல கடன் வச்சிருக்காங்க. இதுக்கு பொறுப்பு யாருன்னா இந்த 72 ஆண்டுகளா ஆண்டவர்கள் தான் பொறுப்பு. இப்ப தேர்தல் அறிக்கைகள்ல இந்த கடனை தீர்ப்பதற்கு இன்னென்ன வழிவகைன்னு ஏதாச்சும் சொல்லியிருக்காங்களா? இந்திரா காந்தி அவங்க தெளிவா சொன்னாங்க. அதாவது நாடு இப்படியே போயிட்டு இருந்தா, மக்கள் தொகை பெருகிட்டே போயிட்டு இருந்ததுன்னா எந்த திட்டத்தை போட்டாலும் பலன் அளிக்காது, வாங்கின கடனை திருப்பி செலுத்த முடியாது, மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவோம்னு சொன்னாங்க. ஆக இன்னைக்கு இருக்கக்கூடிய காங்கிரஸோ அல்லது பிஜேபியோ மக்கள் தொகையை கட்டுப்படுத்தும்னு சொல்றாங்களா? நாடு சுதந்திரம் அடைஞ்ச போது நாட்டினுடைய மக்கள் தொகை 28 கோடி. 1965 பசுமை புரட்சி கொண்டு வந்த போது 60 கோடி. அன்னைக்கு பசுமை புரட்சியை ஊறுகாய வச்சிருக்கணும், உணவா பயன்படுத்தினதனுடைய விளைவு இன்னைக்கு 130 கோடி. நாடு நாத்தாங்களாயிருச்சு. இந்த உலகம்ங்கிறது ஒட்டுமொத்த உயிரினங்களுக்கும் பொதுவானது, மனிதர்களாகிய நமக்கு மட்டும் பொதுவில்லை. இன்னைக்கு மக்கள் தொகை பெருகுதனுடைய விளைவு வனத்தில் போய் குடியேறாங்க. அங்க போய் ஆழ்குழாய் கிணறு போட்டு தண்ணியை உறிஞ்சி எடுக்கிறாங்க. ஓடைகள்லாம் வத்தி போகுது. விலங்குகள் வீட்டுக்கு விளைநிலத்துக்கு விழுது. உடனே வேட்டையாடணுங்கிறோம், அது துப்பாக்கி வேணுங்கிறோம். விலங்குகள் அத்துமீறி வந்ததா? வனம் யாருக்கு சொந்தம்? இதுக்கு காரணம் அடிப்படை மக்கள் தொகை பெருக்கம் தானே. ஏன் மக்கள் தொகை பெருக்கத்தை கட்டுப்படுத்துவோம்னு 2 கட்சியில ஒரு கட்சி சொல்ல? இவங்களை சுமந்துகிட்டு இருக்கக்கூடிய திமுக, அதிமுக கூட பேசலையே. சார், நீங்க மக்கள் தொகையை கட்டுப்படுத்துறத பத்தி பேசுறீங்க. எல்லாம் 4 குழந்தைகளை பெற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி பாஜக எம்பிக்கள் எல்லாம் பேசியிருக்காங்க. அது ஏன் நம்ம பார்க்கலாம் அது என்னன்னு. தேர்தல் களம் 2019 நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசலாம். ஒருபுறம் மக்கள் தொகையை கட்டுப்படுத்த வேண்டும். எவ்வளவு திட்டங்களை நாம் செயல்படுத்தினாலும் பெருகி வரும் மக்கள் தொகைக்கு ஏற்ப எதுவுமே இல்ல, அதனாலதான் பலன் அளிக்கல அப்படின்ற ஒரு கருத்தை வைக்கிறாரு. இன்னொன்னு, இருவருமே நீங்க தேர்தலின் போது, தேர்தலுக்கு முன்பாக பேசிய விஷயங்கள் மக்களை, பெரும்பாலான மக்களை கவரக்கூடிய வகையில் இருந்தது. ஆனா செயல்படுத்தின திட்டங்கள் வேறு என்பது போல அவங்க சொல்றாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா 370வது பிரிவு சொன்னீங்க, பொது சிவில் சட்டம் சொன்னீங்க, கருப்பு பணம் பேசுனீங்க. இந்த மாதிரி நிறைய, ஒருவேளை இதெல்லாம் நடந்தா நல்லா இருக்குமோ அப்படின்னு மக்கள் நினைக்கிற மாதிரி. விவசாயிகளின் வருமானம் இரட்டிப்பு, ஒரு ஆசை வருமா வராதா விவசாயிகளுக்கு? இந்த 5 ஆண்டு காலத்துல உங்களால செய்ய முடியலையா? ஏன்? விவசாய சங்கங்கள் கடன் தள்ளுபடின்றத ஒரு கோரிக்கை வைக்கிறவங்க பாத்தீங்கன்னா,
ஏழை விவசாயிகளே கிடையாது. அதில் கடன் வாங்குவவர்கள் பூரா பெரும் விவசாயிகள் தான். நல்லா அது விவசாய சங்க தலைவராக இருந்து அவருக்கு புரியும். அது கீழ்மட்டத்தில் இருக்கிற விவசாயிகள் அந்த பலனை, கடன் தள்ளுபடியை அனுபவிக்க மாட்டார்கள். கலைஞர் அவர்கள் கூட தள்ளுபடி செய்ததை விட பெரும் விவசாயிகள் தான் அந்த பலனை அனுபவித்தார்கள், சிறு விவசாயிகள் கிடையாது. அதனால தான் இன்றைக்கு சரி சரி நீங்க சொல்வது சரி என்றே இருக்கட்டும். தற்கொலை செய்து கொள்வது யார்? அதனால அதுதான் பெரும் விவசாயிகள் கடன் இல்ல, பெரும் விவசாயிகள் பலனாவது தான் சிறு விவசாயிகள், கீழ்மட்டத்தில் இருக்கிற விவசாயிகள் பாதிக்கும். அதனால தான் இன்றைக்கு அவர்களுக்கு 6000 ரூபாய் வருஷத்திற்கு நேரடியாக அவருடைய வங்கி கணக்கில் செலுத்துகின்ற ஒரு மாபெரும் அதாவது விவசாயிகள் பிரச்சனை பார்த்தீங்கன்னா அதாவது பாரதிய ஜனதா அரசு வருவதற்கு முன்பாக அதை மாநில அரசுகள் பிரச்சனையாக தான் விவசாயிகள் கையாண்டார்கள். நீங்க நல்லா எல்லா இடத்துலையும் பதிவுகளை நீங்க பாருங்க. சென்ற முறை அதாவது கிட்டத்தட்ட சுதந்திர இந்தியாவில் இதுவரை மாநில அரசுகள் தான் தன்னுடைய கோரிக்கையெல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் பாரதிய ஜனதா அரசு வந்த பிறகுதான் அது தேசிய பிரச்சனையாக ஆக்கிறார்கள். மாநிலத்தையே அவர்கள் அதிகமாக பேசுவது கிடையாது. அதற்கு காரணம் என்னவென்றால் இந்த நாட்டில் ஒரு ஸ்திரமான தலைவர் வந்து விட்டார். இன்றைக்கு சாதாரணமாக எடுத்துங்க, கச்சா எண்ணெயை இந்திய ரூபா மதிப்பில் சுதந்திர இந்தியாவிலிருந்து யாருமே பெற்றதில்லை, பாரதிய ஜனதா அரசு மட்டும்தான். அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய எச்சரிக்கையை மீறி காதிலே வாங்காமல் அமெரிக்காவுடைய எச்சரிக்கையை நாம் இந்திய பணத்தில் கச்சா எண்ணெயை அரபு கண்ட்ரியிலிருந்து நம்ம வாங்குகிறோம். என்ன வாங்கி என்ன பிரயோஜனம் சார்? ஒண்ணு எண்ணெய் விலை குறையிலையே, பெட்ரோல் டீசல் விலை குறையிலையே. உலக சந்தைக்கு ஏற்ப இன்னைக்கு நீங்க 2004ல் என்ன விலை வித்துச்சோ அந்த விலை தான் இன்னைக்கு டீசல் பெட்ரோல். விளம்பரம் இல்லாமல் அதை எப்படி ஓட்டாக பயன்படுத்துவது என்ற வித்தையை பாரதிய ஜனதா தமிழ்நாட்டில் செய்யவில்லை, அதற்கான முயற்சியை செய்யவில்லை. நேரடியாக மக்களுக்கு சென்றடைய வேண்டும். ஆனால் காங்கிரஸ் ஆட்சியில் அப்படி இல்லை. இந்தியன் வங்கி முதலில் துவக்கப்பட்ட போது கிட்டத்தட்ட 1000 கோடி நினைக்கிறேன் அதனுடைய மூலதனம். ஆனால் அந்த 1000 கோடியையும் எடுத்து அப்படியே சினிமா துறைக்கு கொடுத்த பெருமை காங்கிரஸ் அரசாங்கத்திற்கு உண்டு. இன்னைக்கு தான் நிறைய தொழிலதிபர்கள் எல்லாம் மொத்தமா வாங்கி போயிட்டு இருக்காங்களே சார். அவர்களுடைய ஆட்சியில கொடுத்தது நீங்க சொல்றீங்க, உங்களுடைய ஆட்சியில தான் ஓடி போயிட்டாங்கன்னு அவங்க சொல்றாங்க. ஓடி போனவர்கள் அத்தனை பேருமே கடன் வாங்கியது எந்த ஆண்டு பாருங்கள். பாரதிய ஜனதா அரசு வந்து ஓடி போனது எந்த ஆண்டுலன்னு பார்க்க சொல்லுவாங்க. அதுதான் நாங்கள் அதனால யாரை கண்டு ஓடுவார்கள்? ஒரு திருடன் யாரை கண்டு ஓடுவான்? சரி, ஒரு இந்த நாட்டு காவலனை கண்டு தான் ஓடுவான். திருடன் யாருக்கு கடிதம் எழுதுவான் என்று சேர்த்தே இல்ல அதனால தான் இன்றைக்கு வங்கியை ஏமாத்தினவர்கள் எல்லாம் வெளிநாடு தப்பு செல்கிறார்கள். அவர்களை அங்கிருந்து கைது செய்து அழைத்து வருகிறோம். 10 ஆண்டு காலம் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி நடத்திய பிறகு 44 இடங்கள் மட்டும்தான் உங்களுக்கு கிடைத்தது. அதை வந்து ஆட்சிக்கு எதிர்ப்பலை என்று எடுத்துக்கொள்வதா, இல்ல பாரதிய ஜனதா கட்சி மேல் ஒரு நம்பிக்கை, சரி புதியவர்கள் வரட்டும், வேறு ஏதேனும் நாட்டிற்கு புதிதாக கிடைக்கிறதா பார்ப்போம் என்று மக்கள் நினைத்தார்களா? உங்களுடைய தோல்வியா நீங்க எதை நினைக்கிறீங்க? இன்னைக்கு அதன் அடிப்படையில் பிரச்சாரம் செய்தாதான் உங்களை மக்கள் வந்து திரும்பி பார்ப்பார்கள். நாங்க ஒருபோதும் அப்படிலாம் பிரச்சாரம் செய்யவே மாட்டோம். என்ன செய்ய முடியுமோ அதை தான் செய்வோம். எது சாத்தியமோ அதை தான் சொல்லுவோம். சாத்தியம் இல்லாததை சொல்வதற்கு வாய்ப்பில்லை. இவங்க பிரச்சார உத்தி எப்படி இருந்துச்சுன்னா, எதை செய்ய முடியாததெல்லாம் சொன்னாங்க. உண்மைக்கு புறம்பான பிரச்சாரத்தை பண்ணாங்க. என்ன சொன்னாங்க? முதல்ல உலக வங்கியில் இருக்கிற கருப்பு பணம், கள்ளப்பணம், தீவிரவாதிகள் பணம் எல்லாம் பதுக்கி வச்சிருக்காங்க, நாங்கள் கொண்டுட்டு வந்தோம்மா. உடனே 6 மாதத்துக்குள்ளேயே நாங்கள் ஒரு வாக்காளர்களும் 17 லட்சம். அதில் தான் ஏமாந்தாங்க மக்கள். நாங்கள் அப்படிலாம் சொல்லலை, நாங்கள் அப்படி சொல்லவே இல்லை. அந்த வாக்குறுதி நாங்கள் என்ன வாக்குறுதி கொடுத்தோம்? கொடுத்த வாக்குறுதியெல்லாம் செஞ்சோம். இன்னைக்கு நாடு சுதந்திரத்தை பற்றி பேசினாங்க. நாடு சுதந்திரம் அடையும் போது நம்முடைய பாவர்ட்டி லைன், பிலோ பாவர்ட்டி லைன், ஏழ்மையின் கீழ் அந்த நாடு 80 விழுக்காடு. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்த பிறகு இன்னைக்கு 22 விழுக்காடு தான் பாவர்ட்டி லைனில் இருக்காங்க. அந்த 22 விழுக்காடுக்கு தான் நாங்கள் இப்போ ஒரு அறிவிப்பு செஞ்சுருக்கோம். என்ன தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்கோம்? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த 22 விழுக்காடு 5 கோடி குடும்பம், 25 கோடி நபர்கள் எப்படி பயன்பெறுவாங்கன்னா, ஒரு வீட்டுக்கும் 6000 ரூபாய் ஒரு நபருக்கு. மகாத்மா காந்தி கிராமப்புற வேலை வாய்ப்பு உறுதி திட்டத்தை நாங்கள் கொண்டு வந்தோம். எதுக்காக கொண்டு வந்தோம்? ஒரு சமூகம் எந்த ஆதரவும் இல்லாமல் இந்த நாட்டில் வாழ்ந்துட்டு இருக்கு. மகன்கள் கை விட்டுறாங்க, மகள் கை விட்டுறாங்க, பேரண்ட்ஸ் கை விட்டுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு பெண்களுக்காக இயற்றப்பட்ட ஒரு மாபெரும் திட்டம். உலக நாடுகளில் உள்ள தலைவர்லாம் அந்த திட்டத்தை பாராட்டினாங்க. சும்மா ஒரு பாண்டு மண் எடுத்து போட்டுட்டு வந்தால் ஒரு சொம்பு மண் எடுத்து போட்டு 148 ரூபாய் நாங்கள் கொடுத்தோம். அப்போ விவசாயிகள்லாம் கூட குறைப்பட்டாங்க. இந்த திட்டம் வந்ததுனால விவசாயிகளுக்கு ஆட்கள் கிடைப்பது குறைந்து விட்டதுன்னு ஒரு புரட்சிகரமான திட்டம். நாங்கள் தேர்தல் வாக்குறுதியில் கொண்டு வருவோம்னு சொல்லலை. எது தேவையோ வாக்குறுதிக்கு அப்பாற்பட்டு இதெல்லாம் செஞ்சுருக்கோம். எது சாத்தியமோ எது செய்ய முடியுமோ அதான் நாங்கள் சொல்லியிருக்கோம். செய்ய முடியும். இப்போ நாங்கள் சொல்லியிருக்கோம் 5 கோடி குடும்பங்கள், 25 கோடி நபர்கள் பயன்பெற திட்டத்தை சொல்லியிருக்கோம். மினிமம் கேரண்டி
இன்கம் எம்ஐஜி மினிமம் இன்கம் கேரண்டி நான் கொண்டு வந்து மக்களை மேலும் அது சோம்பேறியாக்கும் நீங்க நினைக்கலையா? சோம்பேறியாக்கல. இன்னைக்கு 22 விழுக்காடு மக்கள் வந்து ஏழ்மையில் இருக்காங்க, வறுமையில் இருக்காங்க, இன்னும் சாப்பிட முடியல. மகாத்மா காந்தி யாருக்காக அந்த சுதந்திரம் கொண்டு வந்தாரு? எதற்காக இந்த விடுதலை வாங்கணும்? பிரிட்டிஷ்காரன் அந்த நாட்டை விட்டு ஏன் நம்ம விரட்டி அடிச்சோம்? என் நாட்டில் இன்னும் பசி பட்டினி இருக்கு, பஞ்சம் இருக்கு, இன்னும் சரியா துணி போடாதவங்க இருக்காங்க, வீடு இல்லாதவங்க இருக்காங்க, 3 வேளை சாப்பிட்றவங்க எத்தனை விழுக்காடு இருக்காங்க? பணக்காரர்கள் 11 விழுக்காடு இருக்கான்னா 89 விழுக்காடு கிட்ட நடுநிலையே தான் இருக்காங்க. 22 விழுக்காடு ஏழ்மையில வறுமை கோட்டின் கீழே இருக்காங்க. சரி, நீங்க அவங்களுக்காக நாங்க திட்டம் கொண்டு வந்திருக்கோம். ஜன்தன் கணக்குல தான் பணத்தை போட போறீங்களா இல்ல நீங்க புதுசா தொடங்குவீங்களா ஆட்சிக்கு வந்தா? இல்லையே, நாங்க தான் நிபுணர்களை வைத்து ஆய்வு செய்து எல்லோருக்கும் வங்கி கணக்கில் செலுத்துவோம்னு சொல்லியிருக்கீங்க. எங்க கிடைத்த வேலை இருக்கு? நாங்க தானே இதை கொண்டு வந்தோம். இந்த மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் உண்மையிலேயே நிறைய பேருக்கு பயன் அளிக்கிறது. விவசாயிகளுக்கு கூலி கிடைக்கவில்லை என்ற ஒரு விஷயத்தை முன்வச்சாரு. உண்மையில கிராமப்புற மக்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இரு அரசாங்கங்களிடமிருந்தும் கிடைத்தன? எதுவுமே கிடைக்கலன்னு சொல்லாதீங்க, என்ன கிடைச்சது? மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி வாய்ப்பு திட்டம் ஒரு நல்ல திட்டம். 4 மாதங்களுக்கு முன்னாடி ஐக்கிய நாடுகள் சபை உலகளாவிய அளவில் ஒரு ஆய்வு நடத்தி இந்தியாவுக்கு வரும்போது நலத்திட்டங்கள் பயனாளிகளுடைய கைக்கு சென்று சேர்கின்ற பொழுது பயனாளிகள் பெறுகின்ற தொகையில் பலனில் 50 முதல் 75% வரை லஞ்சமாக கொடுக்க வேண்டியுள்ளது. நீதித்துறையும் இதற்கு விதிவிலக்கு அல்ல. யாருக்கு கொடுக்க வேண்டி இருக்கிறது என்ற கேள்வியை நான் உங்ககிட்ட வைக்க விரும்புறேன். அவர் சொல்றாரு, இப்ப நாங்க வந்த பிறகு இடைத்தரகர்கள் கிடையாது, எல்லாமே நேரடியாக வந்து சேர்க்கிறது. வங்கி கணக்குல செலுத்துறோம். இல்ல இடைத்தரகர்கள் இல்லாத நடந்திருந்தா ஏன் இந்த ஆய்வுல சொல்லியிருக்காங்க? இப்ப 4 மாதங்களுக்கு முன்பு சொன்ன ஆய்வு. ஆகவே பயனாளிகள் கைக்கு போகும்போது 50 இருந்து 75% அது இடைத்தரகர்கள் ஆட்சியாளர்கள் கைக்கு தான் போகுது பலன். எந்த ஆட்சியிலும் பயனாளிகளுடைய கைக்கு இல்ல. ரைட். மகாத்மா காந்தியை பத்தி ஐயா சொன்னாங்க. மகாத்மா காந்தி படத்தை 10 ரூபா நோட்டில் போட்டிருக்கிறோமல்ல, 2000 ரூபா நோட்டில் போட்டிருக்கிறோமல்ல, இந்த போடக்கூடிய தகுதி அரசுக்கு உண்டா? மகாத்மா காந்தி என்ன பண்ணார் சுதந்திரத்துக்கு முன்னாடி? அந்நிய பொருட்களுடைய சந்தையா இந்தியா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்நிய பொருட்களை குவிச்சு நெருப்புல கொளுத்தினார்ல. இன்னைக்கு இந்தியாவில் சுதந்திரம் வாங்கி 72 ஆண்டுகளுக்கு பின்னாடி இவங்களுக்கு தெரியும், ரேஷன் கடை போறீங்கல்ல, அந்த ரேஷன் கடைகளில் சமையலன்னு எது ஊத்துறாங்க? பாமாயில். இந்தியாவில் விளையக்கூடிய தேங்கெண்ணெயோ நல்லெண்ணெயோ கடலெண்ணெயோ விளக்கெண்ணெயோ கடுகெண்ணெயோ ஊத்துறாங்களா? இல்லை. அந்த பாமாயில் வந்து இந்தியாவில் விளையிறது இல்லை. இந்தோனேசியா மலேசியாவில் இருந்து 1 கிலோ 60 ரூபாய்க்கு இறக்குமதி பண்ணி அதுக்கு 35 ரூபா மானியம் கொடுத்து 25 ரூபாய்க்கு ரேஷன் கடைகளில் மக்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த 35 ரூபாய் யாருக்கு போகுது? வெளிநாட்டுக்கு போகுது, வெளிநாட்டு விவசாயிகளுக்கு போகுது. யாருக்கிட்ட ஓட்டு வாங்கினீங்க? எங்ககிட்ட ஓட்டு வாங்கினீங்க? யாருடைய நலனுக்காக ஆட்சி பண்றீங்க? வெளிநாட்டுடைய நலனுக்காக ஆட்சி பண்றீங்க. ஆக இந்தியாவில் விளையக்கூடிய அந்த சமையல் எண்ணெய்க்கு மானியம் கிடையாது, ரேஷன் கடைகளில் அவைகளை மக்களுக்கு கொடுப்பதும் கிடையாது. இந்த எண்ணெயை விட பாமாயில் நல்ல எண்ணெயா அதையாவது சொல்லுங்க. ஆக வெளிநாட்டினுடைய சந்தையா இந்தியா இருக்கக்கூடாதுன்னு தானே காந்தி அந்நிய பொருட்களை எரிச்சாரு. 72 ஆண்டுகளுக்கு பிறகும் இன்னும் நாடு ஒரு காலனியாகவே இருக்குது. இதுக்கு என்ன பதில்? ஆக இப்படிப்பட்ட ஒரு காலனியாக இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் எதுக்கு 10 ரூபா நோட்டில் காந்தி படம், 2000 நோட்டில் காந்தி படம்? இதுக்கு பதில் சொல்லுங்க 2 பேரும். தேசிய அளவில் 2 கட்சிகள் எப்படி வந்து திட்டங்களை தீட்டினீர்கள், மக்களை சென்றடைந்தன என்று நம்ம பேசணும். குறிப்பா தமிழகத்தை பொறுத்தவரை மக்களுக்கு ஒரு உணர்வு இருக்கும் இல்லையா? அது இந்த தேர்தலில் எதிரொலிக்க வாய்ப்பு இருக்கிறது. அதை பற்றி ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நம்ம பேசலாம். தேர்தல் களம் 2019 நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசலாம். ஃபெரோஸ் காந்தி சார், அதாவது தமிழகத்தை பொறுத்தவரை மக்களுக்கு என்ன பலன்கள் கிடைத்தது என்றால், நீங்க வந்து திட்டங்களை சொன்னீங்க. இதை தாண்டி மக்கள் தேர்தலில் என்ன பார்க்கறாங்க? நீங்க தரப்போற அந்த 6000 ரூபாய், அவர்கள் தரக்கூடிய இந்த அறிவிப்பு, இப்படித்தான் மக்கள் தேர்தலை பார்க்க வேண்டும் என்று வைத்தது வந்து நியாயமா? உங்களுடைய திட்டங்களை வைத்து பேசலாமே, எதற்காக இந்த தேர்தல் சமயத்தில் இது போன்ற அறிவிப்புகளை 2 கட்சிகள் வெளியிடுறீங்க? பயமா? நாங்கள் எப்படி 2014 நான் அடுத்த முறை ஆட்சிக்கு வரும் பொழுது, மக்களை சந்திக்கும் பொழுது, நாங்கள் செய்த திட்டங்களை மட்டும் நீங்கள் நெஞ்சை நிமிர்த்தி நீங்கள் ஓட்டு கேளுங்கன்னு நாங்கள் சொல்லி தான் ஆட்சிக்கு வந்தோம். இப்பொழுதும் அப்படிதான் எங்களுடைய திட்டங்களை சொல்லி தான் மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டுட்டு இருக்கோம். எங்களுடைய திட்டங்கள் அத்தனையும் வெற்றி பெற்றதால் தான் இன்றைக்கு சொன்னாங்க 15 லட்சம் ஒரு நபரிடமும் வங்கி கணக்கில். அந்த புரிதுணர்வே தப்பான விஷயம். அவர் என்ன சொன்னார் என்றால், அந்த தேர்தல் பிரச்சாரத்தில், நாங்கள் தேர்தல் அறிக்கையில் அதில் சொல்லவில்லை, தேர்தல் பிரச்சாரத்தில் பரப்புரையில் சொல்லும் பொழுது, அங்கிருந்து மீட்கப்படுகின்ற பணம் எங்கிருந்து? வெளிநாடுகளிலிருந்து மீட்கப்படுகின்ற கருப்பு பணம் யார் ஆட்சியில் கொள்ளையடிக்கப்பட்டது? ஏற்கனவே இருந்த காங்கிரஸ் ஆட்சியில் கொள்ளையடிக்கப்பட்ட பணம் ஒரு நபருக்கும் 15 லட்சம் ரூபாய் வெளிநாட்டில் இருக்கிறது.
அதை எடுத்து வந்தால் மக்கள் பணியை செய்வது ஒருவருக்கும் 15 லட்சம் ரூபாய் உள்ள மக்கள் பணியை திட்டங்களை செய்ய முடியும் தான் சொல்றாங்க. சரி, அப்ப ஒருவேளை அந்த அவர்களுடைய ஆட்சி காலத்துல கருப்பு பணம் வெளியில் போனது உண்மையானா உங்களால ஏன் மீட்க முடியல? அதுதான் ஒரு விஷயம் கேளுங்க. பல மாநிலங்களில் இதை தவறாக பரப்புரை செய்தார்கள் எதிர்க்கட்சியினர். ஆனால் 2014 ஆட்சிக்கு வந்த பிறகு பல மாநிலங்களில் வட மாநிலங்களில் இருந்து இருக்கின்ற மாநில அரசுகளை எல்லாம் நாங்கள் ஆட்சி அமைச்சிருக்கிறோம் என்றால் பிரதமர் சொன்னதை தவறான வழியில் இவர்கள் வழி நடத்துகிறார்கள், பதிவு செய்கிறார்கள் என்பதற்காக தான் அங்க எங்கேயுமே எதிர்க்கட்சிகள் வெற்றி பெற முடியவில்லை. நிறைய மானியங்களை விட்டு கொடுக்க சொல்லி இந்த 5 வருடத்துல நீங்க கேட்டீங்க. அதற்கு அடிப்படை என்ன? அது வேற எந்த திட்டங்களின் மூலமா மக்களுக்கு? அதுதான் நான் ஒரு விஷயத்தை சொல்றேன். கேஸ் மானியத்தை இதுவரைக்கும் ஒரு மானியத்தை விட்டு கொடுங்கள் என்று சொன்ன பிரதமர் இந்தியாவில் கிடையவே கிடையாது யாருமே. ஆனால் எங்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கேஸ் மானியத்தை நீங்கள் வருமானத்திற்கு அதிகமாக உள்ள அத்தனை நபர்களும் விட்டு கொடுங்கள், நான் பிரதமராக உங்களிடம் கேட்கிறேன் என்று சொல்லும் போது கோடிக்கணக்கான நபர்கள், தமிழகத்தில் கூட லட்சக்கணக்கான மக்கள் அந்த வேண்டாம் என்று சொன்னார்கள். ஆனால் அந்த திட்டத்தை, அதில் வருகின்ற பணத்தை எடுத்து இன்றைக்கு ஏழைகளுக்கு கேஸ் இணைப்பு கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஒரு இடத்தில் கூட கேஸ் இணைப்பை நடத்தி கொடுக்கின்ற நபர்களை நேரடியாக அழைத்து விளம்பரம் தேடிக்கொண்டு பாரதிய ஜனதாவினர் செய்யவில்லை என்பதை பதிவு செய்ய விரும்புகிறேன். காங்கிரஸ் ஆட்சியில் அப்படி அல்ல. நான் சொல்றேன், அந்த எந்த திட்டத்தை அவர்கள் துவக்கி வைக்கிறார்களோ அதை விட அதிகமாக தன்னுடைய விளம்பரத்திற்கு செலவு செய்யப்படுது. நான் சொல்றது சின்ன சின்ன இடங்களில். நடுவுல பாத்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு தனியாருக்கு விளம்பர படமாக இருந்தது எவ்வளவு பெரிய சர்ச்சையாச்சு. மேடம், நான் அதாவது நீங்க சில விஷயங்கள் நான் புரிஞ்சு, நான் சொல்லுகிறது சிறு சிறு கிராமத்தில் நடக்கின்றது. இது அகில இந்திய அளவில் மாநில அளவில் முதலமைச்சராக இருக்கிற பிரதமராக இருக்கிற கண்டிப்பாக செய்துதான் ஆக வேண்டும். சரி, காங்கிரஸ் ஆட்சியிலும் சரி பாரதிய ஜனதா எந்த ஆட்சியில் இருந்தாலும் மாநில அளவில் அகில இந்தியாவில் செஞ்சா. நான் சொல்லுவது உட்கிராமத்தில் கூட ஒரு கேஸ் இணைப்பை கொடுப்பதற்கு லட்சக்கணக்கான ரூபாயை விளம்பரம் செய்து அங்க இருக்கிற கீழ்நிலையில் இருக்கிற தொண்டர்கள் அந்த கட்சியில் சேர்ந்ததனால தான் அது மாதிரியான நிகழ்வை நாங்கள் நடத்த விடவில்லை. சரி, பாரதிய ஜனதாவை பொறுத்தவரை ஊழலற்ற ஆட்சி, எங்களுடைய திட்டங்கள் அனைத்து மக்களுக்கும் போய் சேர்ந்திருக்கிறது அப்படின்னு சொல்றீங்க. அது மக்கள் உங்களுக்கு தேர்தல்லாம் பதில் சொல்லுவாங்க. செல்வப்பெருந்தகை சார், நீங்க சொல்லுங்க. காங்கிரஸ் ஆட்சியை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா ஒரு தடுமாறக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் தேர்தல் பிரச்சாரம் இருந்தது. நிறைய விமர்சனங்கள் வச்சாங்க. பேசாத பிரதமர், மௌனமான பிரதமர், ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் ஊழல், குறிப்பா தமிழகத்துல பாத்தீங்கன்னா திமுக காங்கிரஸ் கூட்டணி ஊழல் தான் செய்தது. இந்த 5 ஆண்டுகளில் நாங்கள் ஊழலற்ற ஆட்சி கொடுத்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். மக்களை இங்க தமிழகத்தை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா மதவாத கட்சி, நாங்கள் மதச்சார்பற்ற கூட்டணி என்று முன்வைக்கிறீங்க. மக்களுடைய பார்வையில எதை அவங்க முக்கியமா முதல்ல எடுக்க போறாங்க? இல்ல, இதை சொல்லித்தான் இவங்க ஆட்சியை பிடிச்சாங்க. நீங்க சொன்னதை எல்லாத்தையும் சொல்லித்தான் மக்களை திசை திருப்பி நாங்க இதெல்லாம் செய்வோம்னு சொல்லி ஆட்சி பிடிச்சாங்க. இப்போ இந்த 15 லட்சம் மேட்டர் சொன்னார். இந்த 15 லட்சம் ஊட்டிய விஷயத்தை நான் சொல்லலை, இங்கே இருக்கிற ஆடியன்ஸ் யாரும் சொல்லலை. இன்னைக்கு இருக்கிற பாராளுமன்ற துணை சபாநாயகர் தம்பிதுரை பாராளுமன்றத்தில் பேசினார். மோடி அவர்களே, பிஜேபி அரசு இந்த நாட்டு மக்களுக்கு நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் 15 லட்சம் கொடுப்பேன்னு சொன்னீங்களே ஒரு வாக்காளருக்கும், அது எங்கன்னு கேட்டார். ஏன் கொடுக்கலன்னு கேட்டார். அவரு மட்டும் கேட்கல, ராமநாதபுரத்தில் இருக்க பாராளுமன்ற உறுப்பினர் அன்வர் ராஜா கேட்டார், நீங்கள் இது மாதிரி ப்ராமிஸ் பண்ணீங்களா, ஏன் கொடுக்கலன்ட்டு. அங்கே ஒரு பதிலும் வரலையே, அங்கே பதில் பேசலையே. இப்போ எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இன்னைக்கு ஸ்டெல்லா மெரிஸில் 3000 மாணவர்கள் மத்தியில் உரையாடுறாரு. இதுக்கெல்லாம் ஒரு மாணவர்கள் மத்தியிலோ மக்கள் மத்தியிலோ பதில் சொல்லணும்ல, பதிலே இல்லை. அவர்கள் கூட்டணியில் இருக்கிறவங்க கேட்ட கேள்வி, தமிழகத்தை ஏன் புறக்கணித்தீர்கள்னு நான் சொல்லலை, அதிமுகவுடைய அமைச்சர்கள் கேட்டார்கள், துணை முதல்வர் கேட்டார், முதல்வர் கேட்டார். நாங்கள் இவ்வளவு பணம் கேட்டோம் கஜா புயலுக்கு, கொடுக்கல. எங்களுக்கு 10 விழுக்காடுக்கு கூட கொடுக்கல, நாங்கள் இங்கே சிரமப்பட்டு இருக்கோம்னு கேட்டாங்க. ஆகையால இவர்கள் என்ன சொன்னார்களோ அதை செய்யலை. சரி, சொன்னதை செய்ய வேண்டாம், இந்த மக்களை வஞ்சிக்காம இருக்கலாம். எப்படி வஞ்சிச்சாங்க? டிமானிசேஷன் யார் கேட்டது? இவர்கள் தேர்தல் வாக்குறுதியில் சொன்னாங்களா? இல்லை, டிமானிசேஷன் கொண்டு வந்தாங்க. மக்கள் எவ்வளோ இவங்கெல்லாம் சிரமப்பட்டாங்களா என்னன்னு தெரியல. இந்தியாவில் இருக்க எல்லா மக்களும் தன்னுடைய பணத்தை எடுக்கிறதுக்கு ஒரு தெருவா அலைஞ்சிட்டு இருந்தாங்க. 100க்கு மேற்பட்டவர்கள் தற்கொலை பண்ணி கொண்டார்கள் அல்லது செத்து மடிந்தார்கள். தன்னுடைய பணம் வங்கியில் இருக்கு, எனக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணிக்கணும்னா அந்த பணத்தை போய் எடுக்க முடியல, செத்துருக்காங்க. என் குழந்தைகளுக்கு திருமணம் பண்ணணும், வங்கியில் இருக்கு, பணத்தை எடுக்க முடியல, திருமணம் நின்று போச்சு. இதே மாதிரி நிறைய மக்கள் வெந்து வேதனைப்பட்டார்கள். சரி, இந்த நடவடிக்கை எடுத்தார்கள், இது யாருக்கு தெரியும்? ரிசர்வ் வங்கி கவர்னர் உர்ஜித் பட்டேலுக்கு தெரியுமா? தெரியாது. அமைச்சரவையில் இருக்கிற அமைச்சர் பெருமக்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஜனாதிபதியை பார்க்குறாரு, கதவை அடைக்கிறாரு, எல்லா செல்ஃபோனையும் ஆஃப் பண்ணுங்கன்றாரு, அறிவிப்பை செய்கிறார். சரி, அறிவிப்பை செஞ்சீங்களா? என்ன சொல்லி அறிவிப்பை செஞ்சீங்க? கள்ள பணத்தை கொண்டு வர போகிறோம், கருப்பு பணத்தை ஒழிக்க போகிறோம்,
தீவிரவாதிகள்கிட்ட நிறைய பணம் இருக்குது, அந்த பணத்தெல்லாம் மீட்டெடுக்க போகிறோம். நீங்கள் எந்த கள்ள பணத்தை ஒழிச்சிங்க, எந்த கருப்பு பணத்தை ஒழிச்சிங்க, தீவிரவாதிகள்கிட்ட எவ்வளோ மீட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை. என்ன பிளான் பண்ணாங்கன்னா தவறான நிர்வாகம். இப்படி இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தினால் 2 லட்சம் கோடி கிட்ட நம்ம கிட்ட சேமிப்பு இருக்கும். அந்த 2 லட்சம் கோடியை வந்து அரசுக்கு ரிசர்வ் டிவிடெண்ட் வாங்கிக்கலாம்னு பிளான் பண்ணாங்க. ஆனால் வரவே இல்லை. அவர்கள் செலவச்சது லட்சம் கோடி. மொத்தம் எவ்வளோ புழக்கத்தில் இருக்கு பணம்னா 17 - 18 லட்சம் கோடி பணப்புழக்கம் இருக்கு. இவர்கள் 2 லட்சம் கோடி வரணும்னு எதிர்பார்த்தாங்க, வரலை. ஆனால் என்ன நடந்துச்சு, 1 லட்சம் கோடிக்கு மேலே இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு செலவு செஞ்சாங்க. ஆனால் லாபம் என்பது 4000 கோடிக்கு மேலே கிடையாது. சரி, அப்போ ஒரு 4000 கோடியை பிடிக்கிறதுக்கு 1 லட்சம் கோடியை செலவு பண்ணணுமா என்ற கேள்வி. புதிய நோட்டுகள் அச்சடிச்சாங்க. அந்த புதிய நோட்டுகள்லாம் பாருங்க, சாயம் போற நோட்டு. பழைய நோட்டுக்கும் புதிய நோட்டுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. இவ்வளவு ரூபாய் நோட்டுகள் நமக்கு புழக்கத்திற்கு தேவை எனும்போது மிகவும் அவசரமாக அச்சடிக்கப்பட்டது என்பது அனைவருக்குமே தெரியும். அவசர கோலத்தில் அள்ளி தெளிக்கலாமா, மக்கள்லாம் ரோட்ல விடலாமா? இந்த மக்களை பாதுகாக்கிற கடமை அரசுக்கு இல்லையா? வரப்போது அதனால இவ்வளவு நோட்டுகள் அச்சடித்து வைத்துக் கொள்கிறோம். அவசரமா வேண்டிய ஒரு பிளானிங் பண்ண முடியும். மக்களுக்கான அரசுனா ஒரு பிளானிங் இருக்கணும், ஒரு திட்டம் இருக்கணும், ஒரு வடிவமைப்பு இருக்கணும். எதுவுமே இல்லாம செஞ்சது நிர்வாகம் கிடையாது. சரி, அரசு என்பது இந்த மக்களை பத்தி யோசிக்கணும். இதை மக்கள் நாம சரி நீங்க சொன்னீங்க அவசரமா அடிச்சாங்கன்னு, அதற்கு முன்னாடி யோசிக்கல. இந்த நோட்டை ஏடிஎம் ட்ரேல போட முடியாது. ஏற்கனவே உள்ள நோட்டுகள் வந்து சிறிய வடிவம் உள்ளது, இந்த பெரிய வடிவம் உள்ளது ஏடிஎம்ல போக முடியல. அதுக்கு 50,000 கோடி 60,000 கோடி அந்த சாஃப்ட்வேரை மாத்தினாங்க, ட்ரேவை மாத்தினாங்க. ஆகையால் மக்களுடைய பணத்தை வீணடிப்பதில் மிகப்பெரிய அரசு நடந்தது அது பிஜேபி அரசு தான். பொதுவா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அறிவிப்பு வந்து ரொம்ப பளபளப்பா இருக்கும். வரும்பொழுது இங்க இது எய்ம்ஸ் வரப்போகிறது என்பார்கள், பிறகு இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய துறைமுகம், இத்தனை 1000 பேருக்கு வேலை வாய்ப்பு, துறைமுகம் 800 பறக்கும் சாலை திட்டம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாதியில இருக்கும். ஒரு புறம் பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய அரசியல், இன்னொரு புறம் அதற்கான நிதி ஒதுக்கீடு நமக்கு வருகிறதா? எத்தனையோ மேம்பாலங்கள், இதெல்லாம் வந்து நீங்க காங்கிரஸ் ஆட்சி காலத்துல சாலைகள் மேம்பாலங்கள் எல்லாம் நிறைய வந்ததா நினைக்கிறீங்களா? இப்ப கடந்த 5 ஆண்டு காலத்துல அடிப்படை கட்டுமானங்கள் எல்லாம் மேம்படுத்தப்பட்டதா? சொல்லுங்களேன். நிறைய அறிவிப்புகள் நமக்கு தெரியும், அதற்கான நிதி ஒதுக்கீடு இதெல்லாம் நீங்க எப்படி உணர்றீங்க? அதாவது 2 அரசுலயும் சரி, இப்ப சேது சமுத்திரம் அறிவிச்சாங்க, அது பாதியில் கிடப்பில் போட்டாங்க. அதே மாதிரி தான் திட்டங்கள் அறிவிக்கிறாங்க, கிடப்பில் போடுறாங்க. இன்னைக்கு சாலை திட்டங்கள்லாம் இன்னைக்கு ஓரளவுக்கு வேலை நடந்துகிட்டு இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆக பல திட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு, இல்லைன்னு நாம் சொல்ல முடியாது. இப்போ ஐயா அவங்க ஒன்று சொன்னாங்க, கச்சா எண்ணெய் நாங்கள் ரூபா நோட்டில் வந்து கொடுத்து இறக்குமதி பண்ணுறோம் இல்லைங்களா, இந்திய ரூபாயில் கொடுத்து கச்சா எண்ணெய் இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இதுக்கு முன்னாடி அமெரிக்க டாலரில் தான் கொடுத்து இறக்குமதி பண்ணோம். ஆக அந்த அளவுக்கு இந்திய ரூபாயினுடைய மதிப்பை வசதி நிறுத்தியிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ கச்சா எண்ணெய் இறக்குமதி பண்ணுறதுனால ஆண்டொன்று இந்தியாவுக்கு 10 லட்சம் கோடி அளவுக்கு அந்நிய செலாவணி இழப்பு ஏற்படுது. 1983 அமெரிக்காவுக்கு ஒரு நெருக்கடி ஏற்பட்டது. அந்த நெருக்கடியை தீர்த்தது எத்தனால். உடனே எத்தனால் வாகன எரிபொருளாக பயன்படுத்தினாங்க, பெட்ரோலிய நுகர்வை குறைச்சாங்க, நெருக்கடியிலிருந்து நாடு மீண்டது. நாட்டுக்கு ஒரு சோதனை வந்தது, பிரேசில். அந்த நாடு திவாலாகக்கூடிய ஒரு சூழல். அந்நிய செலாவணி பெரிய அளவில் வந்து பெட்ரோலிய இறக்குமதியில் இருந்ததுனால அந்த அளவுக்கு அந்த நாடு மோசமான நிலைக்கு போச்சு. உலகத்திலேயே அதிகமாக கரும்பு சாகுபடி செய்யக்கூடிய நாடு, சர்க்கரை ஆலைகள் இருக்கக்கூடிய நாடு பிரேசில். பல ஆலைகளை வந்து எத்தனால் ஆலைகளாக மாற்றினாங்க. உடனே அந்த நாடு நெருக்கடியிலிருந்து மீண்டு வளம் பெற்று ஒலிம்பிக் போட்டி நடத்திட்டாங்கல்ல. வாகனம் கண்டுபிடிக்கப்பட்ட போது எரிபொருள் எத்தனால், இடையில வந்ததா பெட்ரோல். 1 கிலோ பெட்ரோலை எரிக்கிறதுக்கு 4 கிலோ ஆக்சிஜன் தேவை. எத்தனாலாக இருந்தால் 2 கிலோ போதும். சுற்றுச்சூழல் மாசுபடுவது சரிபாதியாக குறையும். எத்தனால் பயன்பாடுன்னு சொல்கிறோம், 5% சொல்கிறாங்க, 10% சொல்கிறாங்க. இதுவரையில் பயன்படுத்தின மாதிரியே தெரியல. ஏன் பயன்படுத்த தவறியிருக்காங்க? நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு குற்றச்சாட்டு, பெட்ரோலிய இறக்குமதி பண்ணுறதுனால பெரிய அளவில் கமிஷன் வருது. அது இந்தியாவுக்குள்ளே வராத அப்படியே ஆட்சியில் இருக்கிறவங்க உயர் அதிகாரிகள் கணக்குல வந்து வெளிநாட்டுல முதலீடு செய்யப்படுது. அந்த விஷயத்துல 2 அரசாங்கங்களுமே வந்து ஒற்றுமையா இருக்காங்கன்னு சொல்றீங்களா? அதுல நீ நானு ஒண்ணு, இந்திய மக்கள் வாயில மண்ணு, இதுல மாற்றமே கிடையாது. இதுதான் 72 ஆண்டுகளா நடந்திருக்குது. மிக முக்கியமான ஒரு விஷயம், நல்லுசாமி சார், வீரப்ப மொய்லி அவர்கள் பெட்ரோலியத்துறை அமைச்சரா இருக்கும்போது சில விஷயங்கள்ல முடிவு எடுப்பது வந்து அச்சமளிக்கக்கூடியதா இருக்கு, என்னுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது என்ற ஒரு கருத்தை வந்து பதிவு செய்திருந்தார். அவர் பெட்ரோலியத்துறை அமைச்சரா இருக்கும்போது இந்த விலை நிர்ணயம் தொடர்பாக இல்ல எண்ணெய் நிறுவனங்களுக்கு நஷ்டம் என்று நீங்க வந்து மானியத்தை அவர்களுக்கு கொடுப்பது எந்த விதத்துல சரி என்னும் பொழுது இந்த கருத்தை அவர் சொன்னாரு. வீரப்ப மொய்லி சில நேரங்களில் சிலதை கோடிட்டு மனசாட்சிப்படி காட்டினார். அதனால அவருக்கு நெருக்கடி வந்தது, அவர் விட்டுட்டார்.
அதே மாதிரி வந்து இந்த பெட்ரோலியத்துறை வந்து வாழப்பாடி ராமூர்த்தி இருந்தது தெரியுமா? சதாம் ஹுசேன் போய் பார்த்தாரு. அதுக்கு பின்னாடி ஒரு தமிழ்நாட்டை ஆண்ட அரசு எங்களுக்கு இந்த துறை வேணும்னு மத்திய அரசுகிட்ட போராடி தங்க தரப்பு அமைச்சர் பாலா பழனூருக்கு துறையை மாற்றிக்கிட்டாங்க. இதெல்லாம் இதில் வந்து பெரிய அளவில் வந்து ஊழல், லஞ்சம், முறைகேடு, ஒழுங்கீனம் இருக்கு. நீங்கள் வந்து ஒரு நிர்வாக ஒழுங்காக நடத்துங்க, அதுதான் போதும். கவர்மெண்ட் மீன்ஸ் கவர்னிங் தவிர மக்களுக்கு பிச்சை போடாதீங்க. மக்களுக்கு வந்து தூண்டில கொடுங்க, மீனை கொடுக்காதீங்க. எல்லாரும் மீனை கொடுக்குறேன். நான் வந்து 6000 வந்து நீங்க பிச்சை 6000 மீன் தான், 6000 மீன் தான், 72,000 மீன் தான். மீன்களை கொடுக்காதீங்க தயவு செஞ்சு, எங்களுக்கு தூண்டில கொடுங்க, மீனை கொடுக்காதீங்க. மீனை கொடுத்து எங்களை கையேந்திகளாக்காதீங்க. விவசாயிகளை பற்றி வள்ளுவர் தெளிவாக சொல்றாரு, இறப்பார் கொன்றியவர் கரவாது கை செய்தூன் மாலையவர். உழவு தொழில் செய்து வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய உழவர்கள் யாரிடமும் யாசிக்க மாட்டார்கள், பிச்சை எடுக்க மாட்டார்கள், கையேந்த மாட்டார்கள். தன்னிடம் உதவி கேட்டு வருவோருக்கு இல்லை என்று ஒழிக்காமல் மறைக்காமல் கொடுக்கக்கூடியவர்கள், உதவக்கூடியவர்கள் உழவர்கள். அப்படிப்பட்ட உழவர்களுடைய கையில் திருவோட்டை கொடுக்கலாமா? அரசன் காலத்தில் விளைச்சல் 6 லோன் வாங்கிட்டு ஆட்சி நடத்தினேன். வெள்ளக்காரங்காலத்தில் நிலவரி தான் பிரதான வரி, அதை வச்சு தான் ஆட்சி நடத்தினேன். 72 ஆண்டுகளில் எங்களை கடனாளியாகிட்டீங்களே, நீங்கள் கடன் கொடுக்குறீங்களே, நீங்கள் கந்து வெட்டி நடத்துறதா அரசாங்கத்தினுடைய வேலை. தேர்தல் களம் நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். மக்கள் என்ன நினைக்கிறாங்க அவங்க கிட்ட நம்ம கேட்கலாம். நம்ம நிறைய பேசியிருக்கோம். நீங்க யாருக்கிட்ட என்ன கேள்வி கேட்க விரும்புறீங்க? நம்ம இந்திய நாடு வந்து விவசாய நாடு. எந்த நாடு விவசாயத்தை முன்னிறுத்துகிறதோ அந்த நாடு தான் வளமான நாடாக இருக்க முடியும். அதை விட்டுட்டு நம்ம தமிழ்நாட்டு விவசாயிகள் ஜந்தர் மந்தரில் பிரைம் மினிஸ்டர் மோடி ஆஃபீஸுக்கு பக்கத்திலேயே எத்தனை நாள் உண்ணாவிரதம் இருந்தாங்க, என்னென்ன வேஷம் போட்டாங்க. ஆட்சி முடிய போகும்போது விவசாயிகள் வருமானத்தை இரட்டிப்பாக்குன்னு சொல்றீங்களே, ஏன் அவன் ஒரு வருமானத்துக்கு கஞ்சிக்கெல்லாம் கிடக்கானியா? அவனை கவனிக்காம அப்புறம் ரெட்டிப்பாக்குன்னு சொல்றது பொய் இல்லையா? ரெட்டிப்பாக்கு எந்த விதத்தில் நியாயம்? செய்யறது ஒரு பக்கம் இருக்கட்டும், முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்க கூட விரும்பலையே. எத்தனையோ விவசாய சங்கங்களை எங்களுடைய மத்திய அமைச்சர் மரியாதைக்குரிய மாண்புமிகு பொன்னார் அவர்கள் நேரடியாக சந்தித்து டெல்லியிலும் விவசாயத்துறை அமைச்சர்கள்லாம் சந்தித்த வரலாறுலாம் உண்டு. அது அவருக்கு தெரியுதான்னு தெரியல. ஆனால் அரசியல் பின்புலத்தோடு செய்கின்ற விவசாயிகள் போராட்டத்தை தான் நாங்கள் உதாசீனப்படுத்தியிருக்கிறோம். நீங்கள் பார்க்கணும், நீங்கள் ஐயாக்கண்ணு என்பவர் அரசியல் பின்புலத்தோடு அரசியலினுடைய ஒரு ஏஜெண்டாக செயல்பட்டார் என்பது நீங்கள் அங்கு போராட்டத்தை யார் சொல்லி நான் வாபஸ் வாங்கி கொண்டு இங்கே வருகிறேன் என்பதை பதிவு செய்திருக்கிறார். சரி, ஆனால் அரசியல் பின்புலம் இல்லாமல் இவர்கள் போர் இருக்கிற விவசாய சங்கங்களை நாங்கள் வரவேற்கிறோம், அவர்களுடைய கோரிக்கையை கேட்கிறோம். ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அவர்களுக்கு தெரியுதா என்ற தெரியவில்லை. காவேரி டெல்டா பகுதி முதற்கொண்டு தமிழகத்தில் இருக்கிற அத்தனை விவசாய நிலங்களும், இந்த விவசாய சங்க தலைவருக்காக ஒரு கோரிக்கையாகவே நான் வைக்கிறேன், நிலங்களையும் திமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது எந்த விதமான முன்ன அனுமதியும் இல்லாமல் இத்தனை ஆண்டுகள் தான் தரிசு நிலத்தை பிளாட் போட வேண்டும் என்ற வரமுறையை கூட தூக்கி காத்தில் போட்டுவிட்டு தமிழகத்தில் இருக்கிற அத்தனை ஹைவேலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லா இடத்துலையும் விவசாய நிலங்களை பிளாட் போட்டு வித்தார்கள். இன்று வரை அதில் வீடும் கட்டவில்லை. அது பிளாட்டா மாற்றின பிறகு விவசாயம் செய்ய முடியாது சட்டப்படி. இப்படி பல்லாயிரக்கணக்கான நிலங்கள் இன்றைக்கு தமிழகத்தில் தரிசாக போவதற்கு திமுக காங்கிரஸ் அன்றைக்கு கூட்டணியாக இருந்த காங்கிரஸ் துணை போனது. இதை ஒரு விவசாய சங்கங்களாக எதிர்த்து போராட்டு இன்றைக்கு எத்தனை காவேரி டாக்டர் எடுத்துங்க, எத்தனை ஏக்கர் நிலங்கள் வீடும் கட்டல, சரி, விவசாய நிலங்களே இல்லாம ஆக்கி விட்டார்களே. பண மதிப்பிழப்பு நடவடிக்கை மோடிஜி அவர்களால் இன்னொரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் எப்படின்னாக்கா, பாகிஸ்தான் தீவிரவாதிகளால் கள்ள நோட்டுகள் இங்கிருந்து போன அச்சு எந்திரம் நாசிக்ல இருந்து போயிருக்கு, அந்த அச்சு எந்திரத்தை வச்சு பிரிண்ட் பண்ணி அவங்களுக்கு தேவையான ஆயுதத்தெல்லாம் வாங்கி காஷ்மீர்லயும் அங்கேயும் இங்கேயும் பாம்பேல எல்லா இடத்துலயும் குண்டு போட்டாங்க. அதுக்கப்புறம் நடந்ததா? ஏதோ 1-2 நடக்குது. இந்த கள்ளப்பணம், கருப்பு பணம் இதெல்லாம் வந்து தேர்தலின் போதுதான் வந்து தெரிகிறது. மற்றபடி எந்த நோட்டு நல்ல நோட்டு கள்ள நோட்டுன்னு கண்டுபிடிக்க முடியல. அவங்க யூடியூப் பார்த்து இப்ப நோட் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதையும் ஒரு பிசினஸா நடந்துட்டு இருக்கு. 2 பேருமே இதுக்கு பதில் சொல்லணும். இந்த கள்ளப்பணம் எப்படி வருதுன்னு கேட்டீங்களா, 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த பழைய நோட்டுகள்லாம் ரிசர்வ் வங்கிக்குள்ளே எடுத்துட்டு ஃப்ரெஷ் நோட் அனுப்புவாங்க. அது எதற்காக அனுப்புகிறாங்கன்னா, நான் ரிசர்வ் வங்கியில் 19 ஆண்டு காலம் வேலை பார்த்துருக்கேன், எனக்கு தெரியும். நான் அந்த துறையிலேயே இருந்தேன் நான் ரிசர்வ் வங்கியில். எதற்காக இந்த பணத்தை மறுசீரமைப்பு பண்ணுறாங்கன்னா, நம்ம சுற்றி இருக்கிற நாடுகள், அண்டை நாடுகள்லாம் பகை நாடுகள். பங்களாதேஷ் பகை நாடு, பாகிஸ்தான் பகை நாடு, சைனா
பகை நாடு. பர்மா பகை நாடு. நேச நாடுகள் இலங்கை பகை நாடாகி போச்சு. நேச நாடுகள்னு நம்மளை சுற்றி இருக்கிற நாடு ஒரு நாடை சொல்லுங்க. இந்த பகை நாடுகள் என்ன பண்ணுறாங்க? சைனா இதை ஆக்கிரமிச்சிட்டு இருக்கு பாகிஸ்தான் வழியா. இந்தியாவுடைய பொருளாதாரத்தை எப்படி சீர்குலைக்கிறதுன்றது திட்டமிடுறாங்க. எப்பவுமே என்ன பண்ணாங்க, ஒரு நாட்டோட வளர்ச்சிக்கு திட்டமிடுவாங்க. ஒரு நாட்டோட வளர்ச்சியை தடுப்பதற்கும் அதை நசுக்குவதற்கும் சைனா தொடர்ந்து போராடிட்டு இருக்கு. இது சைனாவுடைய கைப்பாவையாக பாகிஸ்தான் இருக்கு. இப்போ ஒரு விஷயம் சொன்னார், அடிச்சு அனுப்புறாங்க. இது தொடர்ந்து நடக்குது. இது இப்போ இல்லை, இது தொடர்ந்து நடக்கும், நடந்துட்டு இருக்கு, இன்னும் நடக்கும். ஏன்னா நம்ம சுத்தி பகை நாடுகள்லாம் நம்முடைய பொருளாதாரத்தை எப்படி சீர்குலைக்கணும்னு முயற்சி செய்யறாங்க. சரி, அவர் சொல்வது போல நான் சொல்றேன் இருங்க, மக்கள் ஏத்துக்க தயாரா இருக்காங்களே. நான் முடிச்சிடுறேன். அதற்கு பிறகுதான் ரிசர்வ் வங்கியில ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. ஒரு நோட்டுகளையும் நாம் அச்சடிச்சு புழக்கத்துக்கு வரும்போது 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அதை எரிச்சிடணும். அதை வந்து காயின் நோட் எக்ஸாமினர்கள் பரிசோதனை பண்ணி நல்ல நோட்டா கள்ள நோட்டான்னு பார்த்து எரிச்சிருவாங்க. அப்ப சில இடங்களில் இந்த சீரியல் நம்பர்ல நிறைய உலா வருது, அது கள்ள நோட்டு நம்பர் தான் வங்கிகளுக்கு எச்சரிக்கை செய்யறாங்க. இது வந்து உளவுத்துறையும் நிதி துறையும் சேர்ந்து செய்யறது. ஆக இது ரொட்டைன் ஒர்க். இது நான் கேட்கிறேன், டிமானிசேஷன் கொண்டு வந்தாங்க. டிமானிசேஷன் மதிப்பிழப்பு, பண மதிப்பிழப்பு கொண்டு வந்த உடனே வெகுஜன மக்கள் எல்லாம் ரோட்ல 500 ரூபாய் 1000 ரூபாய்க்கு இருந்தாங்க. 100 பேருக்கு மேல இறந்து போனாங்க. சேகர் ரெட்டி வீட்டில் மட்டும் எப்படி 50 கோடி 100 கோடி பணத்தை பிடிச்சாங்க? புதிய நோட்டுகள் யார்? நேரா நரேந்திர மோடி எடுத்து அந்த வீட்டில் கொடுத்தாரா, இல்ல ரிசர்வ் வங்கியில இருந்து போச்சா? அவருக்கு என்ன தொடர்பு? வியாபாரத்தின் மூலமா வந்ததுன்னு சொல்லிட்டாரு. எப்படி புது நோட்டு வரும்? 500 ரூபாய்க்கு நம்ம மக்கள் வந்து சாலையில காத்துட்டு இருக்காங்க. ஏடிஎம்ல கிடைக்கல, வங்கியில பணம் இல்ல, 500 ரூபாய் டோக்கன் கொடுக்குறாங்க. ஒரு நாளைக்கு 500 ரூபாய், அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு 2000 ரூபாய். இவர் வீட்டுக்கு யாரு கொடுத்தாங்க? எந்த கவர்னர்? ரிசர்வ் வங்கி கவர்னர் கொடுத்தாரு. அத ரிசர்வ் வங்கி கிட்ட தான் தகவல் இல்லன்னு சொல்லிட்டாங்களே. அப்புறம் நீங்க நம்பி தான் ஆகணும். இல்லங்க, என்ன தகவல் இல்ல? அப்படிலாம் இல்ல. அந்த பணம் ரிசர்வ் வங்கியில இருந்து வரலன்றாங்க. எந்த வங்கியில இருந்து கணக்கு கொடுக்க முடியல. சிபிஐ வழக்கு 3 வழக்கு போட்டாங்க. 3 வழக்கு என்ன நிலையில இருக்கு? ஆகையால இந்த பொருளாதாரத்தை மேம்படுத்துவதிலும் மேன்மைப்படுத்துவதிலும் பிஜேபி அரசு நிர்வாக திறமையற்றதாக போய்விட்டது. ஆகையால் தான் அது மிகப்பெரிய ஃபெயிலியர். குடிபுறம் காத்தோம்பி குற்றம் கடிதல் வடுவன்று வேந்தன் தொழில். குடிமக்களை பாதுகாப்பதும் குற்றவாளிகளை தண்டிப்பதும் அரசனுடைய தொழில். இந்த மாதிரி ஒரு தவறு செஞ்சா என்ன கொடுக்கணும்? கொலையிற் கொடியாரை வேந்தொருத்தல் பைங்கூழ் களை கட்டதனோட நேர். நாங்கள் வந்து சாகுபடி செய்கிறோம், அந்த பயிறு கடையில் களை முளைக்கும். களை முளைப்பது இயற்கை. அதே போல சமுதாயத்தில் குற்றவாளிகள் தோன்றுவதும் இயற்கை. எப்படி நாங்கள் பயிருக்கு இடையில முளைச்சிருக்கக்கூடிய களையை பறித்து பயிரை காப்பாற்றுறோமோ, அந்த மாதிரி கொடும் குற்றவாளிகளுக்கு உயரிய தண்டனை கொடுத்து மக்களை காப்பாற்ற வேண்டிய கடமை பொறுப்பு அரசுக்கு இருக்குது. அரசுக்கு கடமை தவறுனதுனால கவனிக்க வேண்டியவங்களை கவனிக்கும் விதத்தில் கவனிச்சுட்டு குற்றவாளிகள் வெளியே வந்துடுறாங்க. அதே மாதிரி சிறையில் போனாலும் அது ஒரு பயிற்சி களமாக இருக்குது. வெளியில் பண்ணும்போது பயிற்சி பெற்றவராக வந்துடுறாங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் இத்தனை குளறுபடிகளுக்கு காரணம். குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும். தக்காங்கு நாடி தலைசல்லா வண்ணத்தால் ஒத்து அங்கு ஒருப்பது வேண்டும். அப்பதான் குடிகள் அமைதியா வாழ முடியும், நாடு வளம் பெறும், வல்லரசாகும். ஒரே திட்டம் தான். விவசாயம், மருத்துவம், கல்வி, இது 3த்தையும் பொது உடைமை ஆக்கிட்டா, அரசு உடைமை ஆக்கிட்டா பிரச்சனையே இல்லையே. மிகப்பெரிய ஒரு பிரதமராக இருந்தாலும் சரி, இல்லை கூலி தொழிலாளர் இருந்தாலும் ஒரே மருத்துவத்தில் தான் மருத்துவம் பார்க்கணும், ஒரே அந்த குழந்தைங்க ஒரே பள்ளிக்கூடத்தில் படிக்கணும் அப்படின்ற திட்டம் வந்துட்டாலுமே எங்களுக்கு வந்து எந்த விதமான நிதியும் தேவையில்லை, எந்த விதமான இலவசங்களும் தேவையில்லை. காங்கிரஸும் பிஜேபியும் வந்து ஒரு தாய் வைத்த பிள்ளைகள் தான். ஏன்னா இந்த ரெண்டுமே இருக்கிற வரைக்கும் இந்த ரெண்டுமே வந்து இது வரைக்கும் மக்களுக்கான திட்டங்களை பெருசாக செய்யலை. ஆனால் திட்டங்கள், நல்ல திட்டங்கள், வர திட்டங்கள் வந்து அதிகாரிகள் வந்து எங்களுக்கு வந்து கொடுக்கல. இப்போ வந்து முத்ரா வங்கி கடன்றாரு. இது வந்து நான் பேங்க்கில் போய் கேட்குறேன், இந்தியன் பேங்க் எக்மூரில் போய் கேட்க சொல்ல, அது போல் திட்டமே எங்களுக்கு இன்னும் பாஸ் ஆகலப்பா அப்படின்றாங்க. தாட்கோவில் நாங்கள் லோன் போட்டால் தாட்கோக்கு நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 6 மாதம் 1 வருஷம் அலையத்தான் இருக்குது, எங்களுக்கு தாட்கோ லோன் கிடைக்கல. அப்போ லோனு அரசு தரான்றாங்க, ஆனால் அரசுகிட்ட இருந்து வரல. அதிகாரிங்க அதை வந்து மறுக்கிறாங்க. நீட் எக்ஸாம் வந்து ரத்துன்றாங்க. இப்போ வந்து ஏடிஎம்கே அதை எப்படி சப்போர்ட் பண்ண முடியும்? இப்போதைக்கு என்ன நிலைப்பாடு அவங்களது பிஜேபி கவர்மெண்ட் நீட் எக்ஸாம் பற்றி? ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தால் இந்தியா முழுவதும், இங்கே நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் கிடையாது, இந்தியா முழுவதும் இருக்கின்ற அனைத்து மாநிலங்களிலும் நீட் தேர்வு என்பது வர வேண்டும் என்பது காங்கிரஸ் ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம். பாரதிய ஜனதா கொண்டு வந்த திட்டம் கிடையாது, காங்கிரஸ் ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம். அதற்கு பிறகு நம்ம தமிழகம் மட்டும் 1 ஆண்டுகள் நாம் வந்து விலக்கு வாங்கணும் கேட்டு உச்சநீதிமன்றத்தில் கேட்டோம். எங்களுக்கு 1 வருஷம் டைம் கொடுங்க, எங்களுக்கு நாங்கள் மாணவர்கள் எல்லாம் அதற்கான முயற்சியை செய்ய வேண்டும் என்று நாம் கேட்டோம். 1 வருஷம் டைம் கேட்டு 1 வருஷம் முடிஞ்சு குறுக்கீடு. சட்டமன்றத்தில் அனைத்து கட்சிகளும் ஒன்றாக இணைந்து
உங்களுக்கு 2 மசோதாக்களை நிறைவேற்றி அனுப்புனாங்களே, என்ன ஆச்சு? அது பற்றி எந்த பதிலுமே அதுதான் வரலையே. நான் சொல்றேன். உச்சநீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதல் படி தான் மாநில அரசோ மத்திய அரசோ செயல்பட முடியும். உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு அது. அதை வந்து நம்ம இது நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் கிடையாது. நம்ம தமிழ்நாட்டில் என்ன பண்ணோம்னா, இதில் 1 வருஷம் நம்ம அந்த டைம் கேட்ட பிறகு பல மாணவர்களுக்கு பயிற்சி கொடுத்ததனுடைய விளைவு இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் நீட் தேர்வில் அதிகமான மாணவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். சார், பயிற்சி நீங்க யாரும் கொடுக்கல சார், அவங்க பல லட்சம் கட்டி படிச்சிருக்காங்க சார். அரசாங்கமே, தமிழக அரசாங்கமே பயிற்சிகளை ஏற்படுத்தி இருக்கிறது. அதாவது ஒருத்தர் கேட்டார், 2 கட்சிகளும் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள்னாரு. இன்னொருத்தர் நீட்டை பற்றி கேட்டார். 2 ஒரு தாய் வயிற்று பிள்ளைகளாக இருக்க முடியாது. ஏன்னா ஒன்று வந்து மக்களுடைய நலனுக்காக போராடுற கட்சி, ஒன்று மக்களுடைய நலனுக்கு எதிராக இருக்க கட்சியாக தான் இருக்க முடியும். ஆகையால் இந்த நீட்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, காங்கிரஸ் நீட்டை கொண்டு வரணும்னு சொன்னாங்க. எது மாதிரி நீட்டுன்னா, இந்தியா முழுவதும் தேசம் முழுவதும் ஒரே மாதிரியான பாடத்திட்டங்கள். இப்போ சிபிஎஸ்இ தான் 70 விழுக்காடுக்கு மேலே இருக்கு. அப்போ இந்தியா முழுவதும் ஒரே பாடத்திட்டங்களை கொண்டு வந்த பிறகு இந்த நீட்டை நடைமுறைப்படுத்தணும். அப்போ தான் எல்லா மாணவ மாணவிகளுக்கும் புரியும். இப்போ இது மாதிரி கொண்டாடாம அண்டி தெளிச்ச மாதிரி நான் நீட்டை திணிப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. இதனால எத்தனை பெண்கள் தன்னுயிரை நீத்து கொண்டார்கள். அரியலூர் அனிதா, திண்டிவனம் சரோஜா தேவி, இப்படி நிறைய கிராமங்களில் ஆயிரக்கணக்கான பெண்கள் குறிப்பாக தற்கொலை பண்ணிட்டாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? சரி, நாங்கள் ஜிஎஸ்டி கொண்டு வரோன்னு சொன்னோம். எது மாதிரி ஜிஎஸ்டி கொண்டு வரோன்னு சொன்னோம்? ஒரே மாதிரியான சீரான ஜிஎஸ்டி. 18 விழுக்காடுக்கு மேலே அந்த ஜிஎஸ்டி போகக்கூடாது. ஏன் 18 விழுக்கு மேலே? இந்த நாடு தாங்காது. வெளிநாடுகளில் ஒருவருடைய தனிநபர் வருமானம் 10 லட்சம் ரூபாய்க்கு மேலே இருக்கு. இங்கே இன்னும் பாவர்ட்டி லைனில் இருக்காங்க, பிலோ பாவர்ட்டி லைனில் இருக்காங்க, வறுமையில் இருக்காங்க. இந்த ஜிஎஸ்டி இந்த நாட்டுக்கு பொருந்தாதுன்னு சொன்னோம். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. நீங்க வந்து இந்தியா முழுமைக்கும் கல்வியை வந்து பொதுப்படையாக்க வேண்டும் சொல்றீங்க. மாநில பட்டியலில் இருந்து கல்வியை பொதுப்பட்டியலுக்கு எடுத்ததே இன்னும் கூட சர்ச்சைக்கு உள்ளாகி தானே இருக்கிறது. இன்னும் கூட மீண்டும் வந்து மாநில பட்டியலுக்கு தரணும் தானே பல மாநில அரசுகள் கேட்டுக்கொண்டிருக்கின்றன. பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. தேர்தல் கிளம்பு நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் மனதில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனைகள் என்னவாக இருக்கிறது? மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய கட்சிகள் மக்கள் பார்வையில் தமிழகத்தில் எப்படி இருக்கிறார்கள்? ஒரு சிலர் நம்மிடம் கருத்து கூறி இருக்கிறார்கள். வாருங்கள் பார்க்கலாம். வந்து நிறைய வருஷம் காங்கிரஸோட ஆட்சியும் பார்த்துருக்கோம். வாஜ்பாய் பீரியடில் பிஜேபி ஆட்சி பார்த்துருக்கோம். இப்போ மோடி பீரியட்லேயும் பிஜேபி ஆட்சி பார்த்துருக்கோம். மோடி ஒர்க்ஸ் ஃபார் தி நேஷன். மோடி வந்து நாட்டுக்கு செய்கிறார். அவருக்கு ஃபேமிலி கிடையாது. இவருக்கு எல்லாமே வந்து நாடு தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அகெயின் பிஜேபி ஹேஸ் டு கம், மோடி ஹேஸ் டு கம். வேலைவாய்ப்பு இல்லை, தொழிலாளர்கள்லாம் கஷ்டப்படுறாங்க, விவசாயம் இல்லை. நாட்டினுடைய மூலாதாரமே வந்து விவசாயம், தொழில் தான். ரெண்டுமே முடங்கி போச்சு. இந்த 5 வருஷத்தில் பிஜேபி அரசாங்கத்தில் வந்து எந்த ஒரு வளர்ச்சியும் கிடையாது. லாஸ்ட் 5 இயர்ஸ்க்கும் இதுக்கு மேலே இருக்க போகிற 5 இயர்ஸ்க்கும் எந்த டிஃப்ரென்ஸும் இருக்கும்ன்ட்டு நான் எதிர்பார்க்கல. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருக்க போகிற பார்ட்டியும் இதுக்கு மேலே எந்த பார்ட்டி வந்தாலும் ரெண்டுமே ஒன்றும் சரியில்லைன்னு தான் சொல்லுவேன். பேசாமல் எல்லாருமே நோட்டாக்கு போட்டு ஒரு நியூ வெர்ஷனாக ஒரு ஆட்சி வரணும் அப்படின்ற மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன். தமிழக மக்கள் பொறுத்தவரையிலையும் பிஜேபி வந்து அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக பண்ணலை. அதே மாதிரி காங்கிரஸ் எடுத்துக்கிட்டாலும் காங்கிரஸும் ஒன்றும் பெருசாக, தேசிய கட்சி ரெண்டுமே வந்து தமிழ்நாட்டுக்குள்ள ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. 1 லட்சம் மக்களை கொண்டு போது இலங்கையில் இதே காங்கிரஸ் திமுக கூட்டணி தான் இன்றைக்கி பக்கபலமாக இருந்தாங்க. அதனால் 2 தேசிய கட்சியுமே ஒன்று தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. 5 வருஷத்தில் பிஜேபி பண்ணின ஒரே ஒரு நல்ல காரியம் இந்த 10% ரிசர்வேஷன் ஃபார் அப்பர் கம்யூனிட்டி, புரியுதுங்களா, ஃபார்வர்ட் கம்யூனிட்டி. மீதி எதுவும் எனக்கு தெரிஞ்சு அவங்க நல்லது பண்ணதா இல்லை. The worst thing is the demonetization. இந்த பிஜேபி அரசாங்கத்தில் தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த விதமான ஒரு நன்மையும் ஏற்படவில்லை. பிஜேபியுடைய மிக பைலட் ஸ்கீம், ஃப்ளாக்ஷிப்னு சொல்லக்கூடிய டிமானிட்டைசேஷனில் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 5 லட்சம் சிறு குறு தொழிற்சாலையில் மூடப்பட்டுள்ளன. 50,000 அது 5 லட்சம் மக்களுக்கு வேலை வாய்ப்பு போயிருக்கு. மோடி கூட 15 லட்சம் ஒருத்தர் பாக்கெட்டில் போடுறேன்னால உண்மையில சத்தியமாக சாத்தியப்படாது. எது சாத்தியப்படுமோ அதை சொன்னால் பரவாயில்லை. ஏதோ ஆர்வத்தில் ஏதோ வாயை விட்டுட்டார் அவர். தப்பு தான்.
மோடி சொன்னது தப்பு தான். இருந்தாலும் சில இடங்களில் நல்ல ப்ராஜெக்ட் பண்ணி திட்டங்களை நிறைவேற்றின்னு இருக்காங்க. கடந்த காலம் காங்கிரஸ் ஆட்சியை கம்பேர் பண்ணும்போது பிஜேபி ஆட்சி பெட்டர் தான். நான் போயிட்டு 2000 ரூபாய்க்கு பொருள் வாங்குறேன், அதில் என்னோட காசு நான் கஷ்டப்பட்டு ஒரு பொருள் வாங்குறேன்னா அதில் நம்ம ஜிஎஸ்டி கொடுக்கும்போது, நம்ம போய்ட்டு ஏதாவது ஒரு ஹோட்டலில் நம்ம சாப்பிடும்போது, நம்ம குழந்தைங்களோட ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிடும்போது ஒரு ஜிஎஸ்டி கொடுக்குறோம். ஒரு 50 ரூபாய் ரீசார்ஜ் என்னும்போது அதில் ஒரு ஜிஎஸ்டி. அதெல்லாம் ரொம்ப மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் எப்போ முன்னாடி நடந்தது கிடையாது. இந்த 5 வருஷமாக இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு காங்கிரஸே வந்து நம்ம மேலிடத்தில் வந்து காங்கிரஸ் பெட்டராக நினைக்க வேண்டியதாக இருக்குது. கல்வியை மாநில பட்டியலிலிருந்து பொதுப்பட்டியலுக்கு எடுத்தது பற்றி பேசிட்டு இருந்தோம். அது பற்றி நீங்க கருத்து சொல்ல விரும்புனீங்க. என்ன உங்களுடைய கருத்துன்னு சொல்லுங்க, அதுக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம். 1830 பிப்ரவரி 2ஆம் தேதி மெக்காலே பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் ஆற்றிய உரை ஒரு வரலாற்று சிறப்புமிக்க உரை. அவர் சொல்றாரு, இந்தியா முழுவதிலும் நான் குறுக்கிலும் நெடுக்கிலுமாக சென்று பார்த்து விட்டேன். ஒரு திருடனை நான் பார்க்க முடியவில்லை, ஒரு பிச்சைக்காரனை நான் காண முடியவில்லை. கட்டமைப்பும் கலாச்சாரமும் நாகரிகமும் பண்பாடும் வளமும் கொண்ட ஒரு நாடு. இவர்களை அடக்கி ஆள்வது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. இதற்காக முதலில் இவர்களுடைய நாடும் மொழியும் இங்கிலாந்தை விடவும் ஆங்கிலத்தை விடவும் தாழ்வானது என்ற தாழ்வு மனப்பான்மையை உருவாக்கிவிட்டால் இவர்களை அடக்கி ஆள்வது எளிதாகும். இதற்காக முதலில் இவர்களுடைய கல்வி திட்டத்தை மாற்ற வேண்டும். அந்த அடிப்படையில் மாற்றப்பட்ட கல்வி திட்டம் இன்னைக்கு இருக்குது. இதை காங்கிரஸும் கண்டுக்கல, பிஜேபி சர்க்காரும் கண்டுக்கல. உதாரணத்துக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு கழிவறை கழுவக்கூடிய ஒரு 14 காலி பணியிடங்கள், அதுக்கு 5000 பேர் பட்டதாரிகள் விண்ணப்பம் போட்டிருக்காங்க. இந்த கல்வி தேவையா நாட்டுக்கு? ஆக கறிக்கோழி பண்ணதான் ஒவ்வொரு கல்வி நிறுவனங்களும். ஆக இதை மாத்தாததுக்கு முன்னாடி வேலை வாய்ப்பை உருவாக்கவே முடியாது. தேர்தல் களத்தில் மட்டும் தொடர்ந்து தமிழகத்தை சுற்றி சுற்றி வந்து கூட்டங்கள் நடத்தி கூட்டத்தில் கலந்து கொள்கின்றார். ஏன் கஜா புயல் பாதிக்கப்பட்ட தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து ஆறுதல் சொல்லவில்லை கேள்வி. ஒரு நாட்டினுடைய மிகப்பெரிய பேரிடர் வரும் பொழுது அதற்கான உதவிகளை தான் முதல்ல, மீட்பு பணியை தான் முதல்ல எடுக்க முடியும். இது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நாம் நிறைய படிப்பினையை கண்டதனால தான் தமிழக மீனவர்களை ஒரு இடத்தில் ஒரு மீனவர்கள் கூட பாதிக்காத அளவில் நாம் மத்திய அரசாங்கம் அவர்களை கரைக்கு வர சொல்லி காப்பாற்றணும். அதே போல் கஜா புயல் வந்த பிறகு உடனடியாக நம்மளுக்கு தேவை மின்சாரம், தங்குவதற்கு இடம், அதற்கான வசதி. ஒரு பணம் என்பது நிறைய விஷயங்கள் மாநில அரசாங்கங்கள் தன்னுடைய கோரிக்கையாக வைக்கலாம். இதே 10 ஆண்டுகள் மன்மோகன் சிங் அவர்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுது கூட எத்தனையோ பேரிடரை தமிழ்நாடு சந்தித்தது. ஆனால் பிரதமராக வரவில்லை. ஆனால் மீட்பு பணிகளை அவர்கள் அங்கிருந்து உத்தரவிட்டார்கள், செய்து. அதே போல் தான் வருகின்றது பிரச்சனை அல்ல, இங்கு இருக்கிற மக்கள் பணியை அவர்கள் செய்கிறார்களா என்பதை. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதும் பிரதமருடைய வீடு திட்டம், யாருமே ஒரு வாடகை வீட்டில் இருக்கக்கூடாது, எல்லாருமே சொந்த வீட்டத்தில் இருக்க வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய திட்டத்தை தான் நம்மளுடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் அறிவித்தார்கள். அந்த திட்டம் இப்பொழுது காவேரி டெல்டா பகுதியில் பாதிக்கப்பட்ட, அந்த பேரிடரில் பாதிக்கப்பட்ட அந்த மாவட்டங்களுக்கு வேறு மாநிலங்கள் நடக்கின்ற திட்டங்களை கூட நிப்பாட்டி வைத்துவிட்டு இப்போ அந்த அங்கே வீடு கட்டுகின்ற திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். சாலை வசதிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். கஜா புயல் பாதித்தவுடன் 200 கோடி ரூபாய் கொடுத்து உடனடியாக மின்சாரம், இன்னைக்கு உலக அளவிலேயே மின்சாரத்தை அந்த அளவிற்கு உடனடியாக செய்ய முடியுமா என்ற ஒரு நிலைமையை அன்றைக்கு ஏற்படுத்தினார்கள். அதனால கஜா புயல்ல செய்த பிறகும் கூட ஏன் வந்து அரசாங்கமே உங்களை விமர்சிக்கிறது? அது அரசாங்கம், அது அரசியல். தேர்தல் களம் 2019 நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசலாம். வேறு கேள்வி வேறு யாருன்னு கேட்க. இளைஞருக்கான மனநிலை, பட்ட படிப்பு முடித்துக்கொண்டு 15,000 சம்பளத்துக்காக பைக்ல டெலிவரி, ஃபுட் டெலிவரி அந்த தொழில் செய்து கொண்டிருக்கிறார்கள். 10 நிமிஷம் லேட்டாக வந்தால் அந்த டெலிவரி பண்ணவன் கஸ்டமரு கேவலமாக பேசுகிறாங்க. மனசு உடைஞ்ச நிலையில் என்னோட இளைஞர் இருக்காங்க. 43 விழுக்காடு ஜனங்கள் இன்னைக்கு வாக்களிக்க போகிறாங்க. அவங்களுக்கு இதுதான் நிலையா? ஒருவருக்கு வேலை கொடுப்பதை விட இன்னொரு 10 பேருக்கு வேலை கொடுக்கின்ற ஒரு சூழ்நிலை உருவாக்குவது தான் ஒரு அரசாங்கத்தினுடைய கடமையாக இருக்கணும். எஜுகேஷன் கொடுத்ததுக்கு நல்லது. நீங்க சொன்னீங்களா பஜ்ஜி கடை ஓபன் பண்ணி அதுதான் இந்த நீட் தேர்வு வந்ததனுடைய விவரத்தை நான் சொல்றேன். நீட் தேர்வு வந்ததுனால தான் அந்த டிகிரி படிச்சவன் முதல்ல டிகிரி படிச்சுட்டு மட்டும் வந்தான் இப்ப. ஆனால் முன்னாடி கடன்காரனாக வந்தான். எப்படி வந்தான்னா, நீட் தேர்வு இல்லாததால் எல்லா கல்லூரிகளிலும் பணத்தை பெற்றுக்கொண்டு ஒரு அட்மிஷன் பணத்தை பெற்றுக்கொண்டு அட்மிஷன் பண்ண. ஆனால் இன்றைக்கு வருகின்ற அத்தனை நபர்கள் நாங்க தான் சொல்றோம்ல, பல தொழில் அரசாங்கமே பல தொழில்களை நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது.
நீங்கள் அங்கு தொழில் பயிற்சி பெற்றுக்கொண்டு நீங்களே சுயமாக தொழில் செய்து அதில் உற்பத்தி செய்கின்ற பொருளை கூட அரசாங்கமே இன்றைக்கு தமிழகத்தில் இருந்து ஒரு பெண்மணி பிரதமர் அலுவலகத்திற்கு தான் செஞ்ச பொருளை அனுப்புகிறார். அது அவர் நேரடியாக அவருடைய வங்கி கணக்கில் அது செலுத்தப்படுகிறது பணம். வரலாற்றிலேயே இந்தியாவில் இருக்கிற பிரதமர்கிட்ட ஒரு நேரடியாக தொழில் முனைவோர் உருவாக்கி அவர் நேரடியாக பொருளை விற்று பணம் வாங்கிய வரலாறு உண்டா? இளைஞர்களை பொறுத்தவரை தன்னுடைய எதிர்காலம் குறித்த ஒரு கேள்வியுடன் அவர்கள் இருப்பது நாட்டுக்கு சரியா? இதுல 2 பேருக்கும் சம பங்கு இருக்கிறது. எங்களுக்கு சம பங்குலாம் கிடையாது. நான் ரொம்ப தெளிவா சொல்றேன். நாங்க எதுவுமே செய்யலன்னு தான் இவங்க 2014 வாக்குறுதி கொடுத்தாங்க. என்ன வாக்குறுதி கொடுத்தாங்க பிஜேபியில? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வருடத்திற்கு 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுப்போம். நாங்க எத்தனை லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. ஆனா இந்த 5 ஆண்டுகளில் 2.5 கோடி மக்களுக்கு வேலை வாய்ப்பு இழந்திருக்காங்க. எப்படி வேலை வாய்ப்பு இழந்தாங்க? இந்த பண மதிப்பு இழப்பு டிமானிசேஷன் கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்த காரணத்தால் சிறு குறு தொழிலெல்லாம் இண்டஸ்ட்ரீஸை மூடிட்டாங்க. வளர்ச்சி இல்லை, ஜிடிபி குறைஞ்சி போச்சு, பொருளாதாரம் குறைஞ்சி போச்சு. நாங்கள் வந்தால் பெட்ரோல் விலையை 40 ரூபாய் கொண்டு வருவோம்னுவாங்க. நாங்கள் வந்தால் US டாலரை 40 ரூபாய் கொண்டு வரேன்னாங்க. இப்போ எவ்வளோ விற்குது? 70 ரூபாய் டாலர் விலை, 80 ரூபாய் பெட்ரோல் விலை. அப்போ இவனுடைய பங்களிப்புன்னா எதற்காக இவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள்? எதற்காக காங்கிரஸ் மீது குறை சொன்னார்கள்? அவங்க ஆட்சி சரியா செய்யலங்க, நாங்க வந்தா சரியா செய்வானாங்க. சரியா செஞ்சதை ஒன்று சொல்லுங்க. விலைவாசியை குறைச்சாங்களா? பெட்ரோல் விலையை குறைச்சாங்களா? கேஸ் விலையை குறைச்சாங்களா? இல்ல மக்களுக்கு 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தாங்களா? வீட்டுக்கு வாக்காளருக்கு 17 லட்சம் சொன்னாங்களா, அதை கொடுத்தாங்களா? எதுவுமே செய்யலையா? அப்ப செய்யாம எதற்கு இந்த ஆட்சி? விவசாயிகளை வஞ்சித்து விட்டார்கள். எலிக்கறி சாப்பிடுறது போய் தற்கொலைகளை தள்ளிட்டாங்க. இப்போ ஒண்ணுமே இல்ல. சிலிண்டர் விலை 350 ரூபாய் 400 ரூபாய் இருந்தது ஒரு காலம் 5 வருஷம் முன்னாடி. இப்ப அவர் எதுக்கு ஏத்தணும் சொல்லுங்க? 1000 ரூபாய் 900 ரூபாய் 800 ரூபாய் ஏத்திருக்காரு சார். ஏத்திட்டு எதுக்கு சார்? நான் கேக்குறேன், என்னால முடியும் 800 ரூபாய் கொடுத்து நடுத்தர மனசால 800 ரூபாய் கொடுத்து எப்படி சார் வாங்க முடியும்? அவங்க பக்கத்து வீட்டுல எல்லாம் போயிட்டு 400 ரூபாய் சிலிண்டருக்கே அவங்க 300 ரூபாய் வச்சுட்டு 100 ரூபாய் தாங்க எங்க வீட்டுக்காரர் வந்தவொடனே தந்துடுற அப்படின்னு எதுக்கு ஏத்தனா? இவர் என்ன தன்னோட காசா கொடுத்துட்டு இருக்காரு? சொல்லுங்க, வங்கி கணக்குல வருதா இல்லையா? மானியம் வங்கி கணக்குல இது வரல. நான் பேங்க்குக்கு போய் ஒரு 10 பைசா வாங்குறது இல்ல. நாங்க பேங்க்ல போய் கேக்குறோம், ஏங்க உங்க அக்கவுண்ட்ல பாருங்கன்னு அக்கவுண்ட்ல போய் கேக்குறோம். அதே மாதிரி சிலிண்டர் ஆபீஸ்ல போய் கேளுங்கன்னு. எதுக்கு சார் இவங்க அலைய வைக்கணும்? எதுக்கு இந்த திட்டம் இவர் எடுக்கணும் சொல்லுங்க? அதாவது இவங்க அந்த மானியத்திற்கான சரியான இதை அவர்கள் அப்ளை செய்யல. அதை இது 4.5 வருஷமாக இவர்கள் இந்த திட்டமே நாங்கள் கொண்டு வர்றதில்லை. மானியத்தை வங்கி கணக்கில் செலுத்த வேண்டிய திட்டத்தை பாரதிய ஜனதா அரசு கொண்டு வரவில்லை. காங்கிரஸ் அரசாங்கம் இதில் இடைத்தரகர்கள் இருக்கக்கூடாது, அது மானியம் கொடுப்பது மக்களுக்கு நேரடியாக தெரிய வேண்டும் என்று காங்கிரஸ் அரசாங்கம் கொண்டு வந்த திட்டம் தான். அந்த திட்டத்தினுடைய பலனை நாங்கள் வங்கி கணக்கில் செலுத்துறோம். வங்கி கணக்கில் செலுத்துகின்ற விஷயங்களை அவர்கள் சரியாக இது மாதிரி நிறைய பேர் அந்த வாய்ப்பை இழந்துட்டு இருக்காங்க. அவர்கள் வங்கியில செலுத்தினாதானே அவங்களுக்கு போகும். வங்கியில செலுத்தணும் எப்படி போகும்? தவறான பதிவு. வங்கியில செலுத்தணும். அதனாலதான் வங்கியில செலுத்த ஏங்க நான் கேட்கிறேன், XY யாரோ ஒருத்தர் நம்ம வங்கியில பணம் போடுறாங்க, வந்து சேர்ந்துருது. செக் போடுறாங்க, வந்து சேர்ந்துருது. இந்த மானியம் போட்டா வந்து சேராதா? இன்றைக்கு இந்தியா முழுவதும் நாங்கள் செய்த சாதனைகளை, மக்களுக்கு செய்த சாதனைகளை மட்டுமே சொல்லி இந்தியா ஒரு வலிமையான நாடு, இந்த நாட்டில் வலிமையான பிரதமர் இருந்தால்தான் நம்ம சகோதரர் சொன்னது போல நம்மை சுற்றி இருக்கிற அண்டை நாடுகள்லாம் பகை நாடுகளாக இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. அவர்களிடம் இந்தியாவை காப்பாற்றக்கூடிய சக்தி நரேந்திர மோடி அவர்களுக்கு மட்டும்தான் உண்டு என்பதை இந்தியாவில் இருக்கிற காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கிற நடுத்தர, ஏழை, பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட மக்கள் அத்தனை பேரும் நினைக்கிறாங்க. இன்றைக்கு அதையே அவர்களுக்கு கொடுத்த திட்டங்களையே முன்னிறுத்தி இந்த தேர்தலை நாங்கள் சந்திப்போம். சவிக்கிதார்னா மக்களுக்கான சவிக்கிதாரா இருக்கணும், மக்களுக்கான காவலாளியா இருக்கணும். அதானிகளுக்கும் அம்பானிக்கான காவலாளியா இருக்கக்கூடாது. ஒன்று. ரெண்டாவது, 2 கோடி பேருக்கு வருஷத்துக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பான்னாங்க. ஆனால் வேலை வாய்ப்பு கொடுக்கல. வேலை வாய்ப்பு கொடுக்கலனாலும் பரவாயில்ல, ஆனால் நம்ம மக்கள் தாக்கு பிடிப்பாங்க. ஆனால் 2.5 கோடி மக்களுடைய வேலை வாய்ப்பை எடுத்துட்டாங்க, பறி போயிடுச்சு. ரெண்டாவது, நாங்கள் அங்கெல்லாம் தேனும் பாலும் இந்த நாட்டில் ஓடோன்னாங்க, விலைவாசியை குறைப்போன்னாங்க. நம்முடைய தாய்மார்கள் உட்காந்துருக்காங்க, அவங்க தான் சாட்சி. விலைவாசி குறைஞ்சிருக்கா ஏறி இருக்கான்னு. நாங்கள் 60 ரூபாய் 70 ரூபாய் உள்ள US டாலர் 40 ரூபாய் கொண்டு வருவாங்க. அந்நிய செலவாணி வந்துச்சுன்னா குறையும் விலைவாசினாங்க, அதுவும் குறையல. பெட்ரோல் விலை காங்கிரஸ் ஆட்சியில் 80 ரூபாய் இருந்துச்சு, நாங்கள் 40 ரூபாய்க்கு பண்ணுவாங்க. இப்போது 60 ரூபாயிலிருந்து 80 ரூபா போயிடுச்சு. டீசல் விலை ஏறி போயிடுச்சு. ரெண்டாவது, விவசாயிகளுடைய வருமானம் ரெட்டிப்பாக்க வேண்டாங்க, விவசாய வருமானத்தை ரெட்டிப்பாக்கலை. ஆனால் நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒரு ஏழை எளிய மக்களும் வறுமை கோட்டு கீழே இருக்கிற அந்த 22 விழுக்காடு மக்களுக்கு மாதம் 6000 வீதம், வருடத்திற்கு 72,000 ரூபாய் நாங்கள் பணம் கொடுப்போம். வேலை வாய்ப்பை உருவாக்குவோம்.
மகளிருக்கான இளைஞர்களுக்கான உலகமா நாடா இது மாறும். எல்லா சமூகத்திற்கும், சிறுபான்மை மக்கள், ஏழை எளிய மக்கள், தலித் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போம். இதுதான் எங்களுடைய ஆட்சி வந்தால் நாங்கள் செய்யக்கூடிய பணிகள். நல்லசாமி சார், இறுதியா நீங்க சொல்லுங்க. இப்போ தேர்தல் காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா ஒரு சில பிரச்சனைகளை வந்து முக்கியத்துவம் கொடுத்து இரண்டு தரப்பும் பேசுகிறார்கள். இன்னொரு புறம் மாநில கட்சிகள் பாத்தீங்கன்னா மாநில நலன் சார்ந்த விஷயங்களை முன்வைக்கிறாங்க. இன்றைக்கு மக்களுடைய பார்வை எப்படி இருக்கணும், இந்த தேர்தலில் இரு கட்சிகள் மீதான மதிப்பீடு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லுங்க. நான் அரச்சலூர் கிராமத்திலிருந்து இங்கே வந்திருக்கிறேன் இந்த நிகழ்ச்சிக்காக. அங்கே என்னுடைய மனைவிக்கு, மக்களுக்கு, உடைமைக்கு யார் பாதுகாப்பு? அரசாங்கம் என்று சொல்லக்கூடிய கற்பனை நபர் தான் பாதுகாப்பு. அந்த கற்பனை நபர் ஆரோக்கியமாக இருக்க வரலும் தான் நம்முடைய உயிருக்கும் உடைமைக்கும் பாதுகாப்பு. அதனால் அங்கமைவு எய்திய கண்ணும் பயமின்றே வேந்தமைவில்லாத நாடு. ஒரு நாட்டில் என்னதான் இயற்கை வளம் செயற்கை வளம் நிறைந்து காணப்பட்டாலும் அந்த நாட்டில் மக்கள் நலனில் அக்கறை கொண்டு தொலைநோக்கு பார்வையில் சிந்தித்து அடுத்த தலைமுறையை பற்றி நினைத்து ஆட்சி செய்யாத ஒரு அரசு அமையுமேயானால் அந்த நாடு நாடு அல்ல. இன்னைக்கு வாக்காளர்களுக்கு ஒரு வேண்டுகோள். என் வீட்டில் 7 ஓட்டு, எவ்வளவு கொடுப்பேன் நீ எனக்கு என பேரம் பேசி பணத்தை வாங்கிட்டு வாக்களிப்பது ஜனநாயகத்துக்கு அடிக்கக்கூடிய சாவுமணி. இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்ற அடிப்படையில் வாக்களித்தால் பொற்காலம் மலரும், இல்லையேல் பொறாத காலமே தொடரும். சரி, இன்றைய நிகழ்ச்சியில் வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலில் 2 கட்சிகள் வைக்கக்கூடிய மக்கள் முன்னால் வைக்கக்கூடிய வாக்குறுதிகள், உங்களுடைய கடந்த கால செயல்பாடுகள் என்று நிறைய நம்ம பேசினோம். எதுவாக இருந்தாலும் நீங்கள் செய்யக்கூடிய அத்தனை திட்டங்களும் மக்களின் வரிப்பணம் மூலமும் கடன் மூலமும் தான் என்பதை இந்த நேரத்தில் வந்து நினைவில் மக்களுக்கு நிறுத்த விரும்புகிறேன். காரணம், கவர்ச்சிகரமான திட்டங்களை மேலும் மேலும் அறிவிக்க அதன் சுமை மக்களின் மீது செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது, நாட்டின் கடனும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது. அந்த அடிப்படையில் 2 கட்சிகளும் வந்து திட்டங்களை அறிவிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளோடு இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். மீண்டும் நாளை வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.